அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு துதியும் கனத்தையும் மகிமை செலுத்தும்படி உம்மை ஆராதிக்கும்படி எங்களை தேர்ந்தெடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் இரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களுக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்கான ஒரு வழியை எங்களுக்காக ஏற்படுத்தி தந்த அந்த உம்முடைய அன்புக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த நல்ல நாளிலே நாங்கள் ஒரு மனதோடு உற்சாகத்தோடு கூட நமக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளுக்கான எல்லா விதமான கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சிந்தனையில் பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், கிரியிலே பரிசுத்தத்தை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடையான எல்லா அசுத்தங்களையும் போராட்டங்களையும் வல்லமைகளையும் அந்தகார வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். விடுதலையோடு ஆராதிக்க விடுதலின் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தின் வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுமாக்கப்பட்ட பிள்ளைகளாக உமக்கு ஆராதனை செய்ய, பிரியமான ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலே ஒரு மெய்யான விடுதலை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆண்டவரே உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பலத்த கரத்தின் கிரியை இந்த இடத்துல ஐசியமாக, அற்புதமாக, விடுதலையாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சுகத்தை தருவதாக, ஆரோக்கியத்தை தருவதாக, பலத்தை தருவதாக, சத்துவத்தை தருவதாக இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆவியானவர் வந்து ஆண்டவரை தொடக்கம் முதல் முடிவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. உணர்வின் ஆவியானவர் எங்களை உணர்த்தி எந்தெந்த காரியத்தில் நாங்கள் திரும்ப வேண்டுமோ, மனம் திரும்ப வேண்டுமோ, முற்றிலுமாய் திரும்ப வேண்டுமோ அதை எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படணும். நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், இன்னும் இருக்கிற இனஜன பந்துக்கள் யாவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவரையே பின்பற்றுகிற ஞானஸ்நான உடன்படிக்கையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக, இன்னும் அதையும் தாண்டி பரிசுத்த வல்லமையை பெற்று எப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஊழியம் செய்யும்படியாக, இது எல்லாவற்றையும் நாம் வல்ல பெறணும், நம்ம வீட்டாரும் பெற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆகவே அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம முதல்ல முன்மாதிரியாக இருந்தால் தான் இதை செயல்படுத்த முடியும். நம்ம முன்மாதிரியாக இல்லாமல் அவங்கள்ட்ட போய் சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்மை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய வீட்டார் எல்லாரையும் நம்ம ஆதாயப்படுத்தணும். நம்முடைய வீட்டார் மாத்திரம் அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொறுப்பு இருக்குது. உலகமெங்கும் அப்படின்னா வீட்டையும் தாண்டி தெரு இருக்குது, தெருவை தாண்டி நம்முடைய இருக்கிற பட்டணம் இருக்குது, அதையும் தாண்டி ஹல்லேலூயா ஒவ்வொரு அந்த எல்லைகள் மாறிக்கொண்டே போகும். ஆண்டுடைய சத்தியத்தை மாறாத அங்கே கொண்டு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது என்று சொல்லி இந்த பாடலை நம்ம பாடுவோம். ஆகவே நம்முடைய வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆகவே அதுக்காக ஜெபம் பண்ணணும், பிரயாசப்படணும். 2 காரியங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த 2 காரியம் இல்லாமல் நடக்காது. முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். 3 காரியம். நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம பிரயாசப்படணும், நம்ம ஜெபம் பண்ணணும். 3 காரியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. நம் வீட்டார் எல்லாரும் கூட, நம் நேசிக்கல் எல்லாரும் கூட ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்று அவருடைய ஜனங்களாய் பிள்ளைகளாய் மாறுவார்களாக. உற்சாகத்தோடு கரந்தட்டி அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் அவரை படிக்க வச்சதுன்னா, நல்லா படிக்க வச்சது ஒரு இந்து மதத்தில் உள்ள ஒரு சார், நல்ல குணங்கள் உள்ளவர். அதனால் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் வராது, அதனால் அவர் 10th அந்த படிப்பை நிறுத்தி விட்டார். ஆனால் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். ஆகவே அந்த சார் சொன்ன எதுவும் கேட்பார். ஆகவே அவர் டூர் கூட்டும் போகும்போது எங்களையும், அந்த சாருக்கு போகும்போது எங்கள் அப்பாவும் கூட போங்க, எங்களையும் கூட்டு போனாங்க வரட்டவர். அப்போ ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற இந்து கோயில் உள்ள இடத்துக்கு டூர் போனாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் திரும்பி வரும்போது நான் பார்த்தேன் எங்கள் அப்பாவை காணோம். லேட் திரும்பி பார்த்தபோது எங்கள் அப்பா அந்த சிலையை பார்த்து இப்படி ஒரு வணக்கம் வச்சார். என் மனசில் கொஞ்சம் கூட பெரிய கொந்தளிப்பு வந்துடுச்சு. அல்லேலூயா. அவர் பெரிய வயசு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகவே வீட்டுக்கு வந்து நான் ஜெபம் பண்ண முதல் வார்த்தை தான், ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அவர் கத்தார் வந்து ரட்சிக்கப்பட்டார். இதுக்காகவே நான் அவரை இங்கே கூப்பிட்டு வந்தேன். பெரிய போராட்டம், அவரை எடுத்து எதுவும் பேச முடியாது. சின்ன வயசில் எடுத்து முறைச்சாலே அடி விழுன்னா அங்கே பேச்சுக்கு கிடையாது. இங்கே வரும்போது பெரிய போராட்டம். 3 நாள் என் கூட பேசலை. நீங்கள் ரட்சிக்கப்படணுன்ற ஒரு காரியத்தை கொடுத்து பேசும் பொழுது 3 நாளைக்கு அப்புறம் தன்னை ஒப்பு கொடுத்து திருப்பி வந்தார். அது முடிஞ்ச பிறகு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சர்ச்சுக்கில் தான் அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பு அந்த வேலைக்காக இருந்தார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. சத்தியம் தெரியாதனால நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்க ரட்சிப்புக்கு பொறுப்பு நீங்கள். ஆண்டு நியாயத்திற்கு அதையும் சேர்த்து கேட்பார். நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும், அது வேறு விஷயம். நம்முடைய பெற்றோருக்கு, குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கு, அவங்க நிச்சயமாக நம்ம மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டு வழிகளை திறந்து தருவார். சொல்லி திருத்த முடியாது. முதல்ல நம்முடைய நல்ல சாட்சி வேணும், சொல்லணும், ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆகவே அதுக்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வீட்டார் எல்லாம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆண்டுடைய நாமம், அதனுடைய அர்த்தம், அது நம்முடைய ஜெபத்தில், துதியில், ஸ்தோத்திரத்தில்
அந்த அர்த்தத்தோடு கூட சொல்லி, அந்த அர்த்தத்தில் என்ன பேர் இருக்கோ அதே பேரில் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த நாமத்துக்குரிய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அல்லேலூயா. சபையில் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். ஆணுடைய நாமம் என்ன அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பத்திரமா வச்சுருக்கீங்களா தெரியாது, எத்தனை பேர் உபயோகப்படுத்துறீங்களா தெரியாது. தயவு செய்து ஆணுடைய நாமத்தை அறியணும். எபிரேய மொழியில், தமிழ் மொழியில், ஆங்கிலத்தில் அவருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லி நம்ம பாடும் பொழுது நிச்சயமாகவே அந்த நாமத்தின் மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கடந்துடும். உற்சாகமாய் கறந்துட்டி பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் ஹல்லேலூயா, அப்படி நாமம், அவருடைய பெயர் நமக்கு புகலிடமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, வல்லமையாக இருக்கிறது. உற்சாகமாக கறந்துட்டி பாடுவோம். Love me.
நமக்கு அடைக்கலமான புகலிடம் நம்முடைய ஆண்டவர், அவருடைய நாமம். நாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாத தவிப்பில், போராட்டங்களிலே நமக்கு எதிரான எல்லா விதமான வஞ்சகங்கள், போராட்டங்கள், எதிர்ச்சொல்கள், பொய்கள், அல்லேலூயா, நம்ம உடைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே என் புகலிடம் என்று சொல்லிட்டு நாமத்தை சொல்லி இந்த பாட்டை பாடினா எவ்வளோ ஒரு மன அமைதி. என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி பாடியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பப்போ அந்த ஃபுல் பாட்டு பாடினா கூட அந்த நாமங்களை சொல்லி அந்த வரிகளை நான் மனதில் பாடுவதுண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மிகுந்த ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு மன தைரியத்தை, விசுவாசத்தை கொடுக்கும். தேவ மகிமையை, அந்த நாமத்தின் மகிமையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் அது கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டுடைய நாமத்தை, அர்த்தத்தை அறிந்து அதை பிரயோகிக்க, விசுவாசிக்க படிக்கணும். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆகவே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டுடைய நாமம், அர்த்தத்தெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இன்னொரு நம்பர் நாட்களில் பிரிண்ட் பண்ணி தாரோம். வீட்டில் அதை செய்து ஒட்டி வச்சு அப்பப்போ ஆண்டுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அது வெறுமையாய் திரும்பாது, சத்தியமாக இருக்கிறது, அதில் ஜீவன் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வசனம் ஆவியின் பட்டயம். அந்த ஆண்டவருடைய வசனத்தை, அது ஆவியின் பட்டயமாக இருக்கிறதுனால, ஆவி என்றாலே அங்கு நம்ம இயக்குகிற ஒரு சக்தியாக இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவியை இயக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு இயக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்டவர்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் எரேமியா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். எரேமியா 13:16. தலைப்பு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும், வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாறப்போனதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்கள் நாள் ஆக ஆக ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார், எல்லாம் கிடைக்குது. நாள் ஆக ஆக ஆண்டுடைய ஆலயம் அவளுக்கு அற்பமாய் தோன்றியது. ஆண்டுடைய வார்த்தை இன்னும் அற்பமாய் தோன்றியது, கசப்பாய் தோன்றியது, எரிச்சலாய் தோன்றியது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டுடைய ஆலோசனை நீங்கள் இப்போ நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது என்கிற ஒரு காரியமாக இருந்தபடினாலே ஆண்டவர் இந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்படி இருந்த ஜனங்கள், ஒரு மனுஷனுக்கு எப்படி அவனுடைய மேலங்கி, ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு பெண்ணுக்கு மேலங்கி அந்த காலத்தில் போட்ட அந்த அங்கியானது அந்த எப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மையாக இருந்ததோ அப்படி என்னுடைய ஜனங்கள் எனக்கு இருந்தாங்க என்று சொல்லி ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும்பொழுது 10:11 சொல்கிறாங்க. அப்போ உங்களை எனக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். நீங்கள் அப்படிப்பட்ட எனக்கு பிரியமான ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆனால் என்ன பண்ணாங்க? ஆனாலும் அவர்கள் செவி கொடாமற் போனார்கள். அல்லேலூயா. திருப்ப திருப்ப பைபிளில் ஒரே ப்ராப்ளம் தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆண்டவர் எச்சரிப்பார், பொறுத்து பார்ப்பாங்க, எச்சரிப்பாங்க, தீர்க்கதரிசிகளை கொண்டு கடிந்து எச்சரிப்பாங்க. நாட்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய கிருபை இழந்து போவாங்க. அதுக்கு பிறகு அவங்களை மீட்பது பெரிய காரியம். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கீங்க நீங்கள். ஆகவே இந்த காரியம் ஏன், என்ன பிரச்சனை, இந்த காரியம் உங்களுக்குள்ளே வர்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, உங்களுக்குள்ள மேட்டிமை இருக்குது. என்ன இருக்குது? அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனசில் மேட்டிமை இருக்குது. அல்லேலூயா. 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், ஒழுங்காக கவனிங்க. முதல்ல அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க, மேட்டிமையாக இராதீங்கள். அல்லேலூயா. ஆலயத்தில் வந்தாலும் நம்முடைய மனசு, இது ஆண்டவர் இருக்கிற ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். என்னுடைய சிந்தனை, பார்வை, பேச்சு
ஆண்டவருக்குரிய பயபக்தியோடு கூட அவருடைய வார்த்தையை கேட்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த மேட்டிமையினால் என்ன வந்தது? அவங்களுக்குள்ள பெருமை வந்தது. என்ன வந்தது? ஒரு மனுஷனுக்கு 3 விதத்தில் பெருமை வரலாம். ஒன்று அவனுடைய பணம், புகழ். ரெண்டாவது அவனுடைய அறிவு, மேட்டிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது அழகு என்று நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே பிசாசுடைய கேரக்டர். பிசாசுக்கு இதெல்லாம் இருந்தது, ஆண்டவர் கொடுத்தாங்க. இதெல்லாம் அவனுக்கு மேட்டிமையும் பெருமையும் கொண்டு வந்ததுனால அவன் ஆண்டவரை, ஆண்டுடைய நியமங்களை எதிர்க்க துணிந்தான். ஆண்டவரே எதிர்க்க துணிந்தான். ஆண்டவருக்கு மேலே போகணுன்னு பார்த்தான். ஒரு தேவதூர் கூட்டத்தை தனக்கு கூட்டி சேர்த்தான். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணதுனால அவன் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டனால அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த குணங்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தை எங்கு சொல்லப்பட்டாலும் கவனித்து கேட்டு, இந்த வசனத்தில் நான் என்ன தேவனுடைய சித்தம் இருக்குது, நான் இதற்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆதி முதல் ஒரே ப்ராப்ளம் தான். ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாததுனால வந்த தேவ கோபம், சாபம், தண்டனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒரு விடுதலின் வழி உண்டு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய பின்பற்ற ஒப்பு கொடுத்ததுனால ஒரு விடுதலை உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. மறுபடியும் அவருடைய ஜனமாய் சேர்த்தணைத்து கொள்ளப்பட ஒரு வழியை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு உண்டாக்குனாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களெல்லாம் தன்னையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டதுனால, நாம் ஒரு விசுவாசிக்கிறதுனால, நம்பி பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அவர் சொன்னபடி நடக்க ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே ஆண்டுடைய கிருபை உண்டாகி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனம் திரும்பின பிள்ளைகளாய், ஆண்டுடைய சொல் கேட்குற பிள்ளைகளாய், அது மாத்திரமல்ல என்ன சொன்னாங்களோ அப்படியே கேட்கணும், உடனே கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம மாறணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த காரியம்தான் வரும். நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது உங்களுக்கு வெளிச்சம் வராது, அந்தகாரமும் இருளும் வரும். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரசங்கத்துக்குரிய டாப்பிக்கே இருக்கட்டும். ஆனாலும் கூட அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது அவரே வெளிச்சமாக வரணும். ஹல்லேலூயா. அது இல்லாதபடி அந்தகாரமும் இந்த இருள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு நம்மளை தாழ்த்தி பெருமையும் மேட்டிமையும் எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு, எந்தெந்த காரியங்கள் பெருமை ஒன்று இருக்குதோ ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நீங்கள் தான் அதை கொடுத்தீங்க, ஆண்டவரே அதெல்லாம் நன்றி உமக்கு, மகிமை உமக்கு, இது எனக்கு உரியதில்லை, என்னால் உண்டானதில்லைன்னு சொல்லி தாழ்த்தி நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்குற ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவ கிருபை நமக்கு வெளிச்சமாய் வந்து உதிக்கும். அவரே வெளிச்சமாய் வந்து விடுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கூட வாயிலை திறந்து ஜெபம் பண்ணுற வேலை. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்தாதபடிக்கு எங்களுக்குள்ளே இருக்கிற மேட்டிமை, எங்களுக்குள்ளே இருக்கிற பெருமை, எங்களுக்குள்ளே இருக்கிற அகந்தை, நிர்விசாரங்கள், உம்மை உயர்த்தக்கூடாதபடி வாயை மூடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய கட்டான வாய் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டு, ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்களுக்கு எந்த மேன்மையை கொடுத்தாலும் இந்த தேசத்தில் எங்களுக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க நீரே பலனை தருகிறீர். நீர் அதனோட கூட வேதனையை கூட்டி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே, நாங்கள் பெருமைப்படும்படியான எங்களுக்குள்ளே எந்த காரியமும் அது எங்களால் உண்டானது அல்ல, அது உம்மால் உண்டானதுன்னு சொல்லி நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். நீங்களே தொடர்ந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எந்த விதத்திலும் ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத பிள்ளையாய் நாங்கள் மாறிவிடாத போகாதபடிக்கு இந்த மேட்டிமையும் பெருமையும் முற்றிலுமாக எடுத்து போட்டு உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற தாழ்மையும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூறுகிற அன்பின் இதயத்தையும் நீங்கள் எங்களுக்கு தந்து, அல்லேலூயா ஸ்தோத்திரம், உம்முடைய பார்வையில் நாங்கள் நமக்கு பிரியமான பிள்ளையாக காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு நீங்கள் கொடுத்த எல்லா விதமான நன்மைக்காகவும் நாங்கள் நமக்கு மகிமையை செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். நீ சொன்ன எல்லாவற்றுக்கும் அப்படியே கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறோம். தகப்பனே, துதிக்க நம்ம எல்லாவற்றையும் நமக்கே செலுத்துகிறோம். எங்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை, நீர் எங்களுக்கு செய்ததை, நன்மைகளை, ஐசியத்தை, அற்புதத்தை பிரஸ்தாவப்படுத்தி உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு மாதத்தின் கடைசி வாரமாக இருக்கிற அப்படின்னாலே நம்ம இப்பொழுது ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நம்ம எல்லோரும் எழுந்திருந்து ஆராதனைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, மரித்தவர்கள் ஆண்டவரை துதியார்கள். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்குமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவை உற்சாகத்தோடு கூட நம்ம ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. இது வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வத்துக்கு நம்ம கொடுக்கிற விருந்து என்று சொல்லி முகமலர்ச்சியோடு
முழு இருதயத்தோடு முழு அன்போடு செலுத்த வேண்டிய ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய விருந்து. அல்லேலூயா. என் ஆண்டவர் விரும்பி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய சோரன் சொன்னார், பாஸ்டர் நான் பார்த்தேன் ஆராதனை வேளையில் ஆண்டு ஒரு பெரிய சிங்காசனில் வந்து உட்காந்துருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னாரு. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. செம்மையான இருதயத்தால் அவரை துதிக்கணும். அப்படி நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் செம்மையான இருதயத்தால் துதிக்க முடியும். ஆகவே தயவுசெய்து வீட்டில் இருக்கும்போது ஆண்டுடைய நீதி நியாயங்களை 10 கட்டளைகள் முதல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியங்களும் ஆண்டுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய நீதியாக இருக்குது, நியாயமாக இருக்குது. அதை கற்றுக்கொள்ளும் போது தான், நமக்குள்ளே கொண்டு வரும்பொழுது தான் ஒரு சுத்த இருதயம் உண்டாகும். அசுத்தம் நீக்கப்பட்ட, அசுத்தம் அவிசுவாச கிரியைகள், இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் எதிராக சிந்திக்கிற, பேசுகிற, செய்கிற எல்லாமே அசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அது நீக்கப்பட்டு ஆண்டுடைய வார்த்தை உள்ள வைக்கும் போது தான் பரிசுத்தம், சத்தியம் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆராதனையும் என் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனவே தான் நம்ம பார்க்குறோம், அப்படியே ஜனங்கள் கூடி ஆராதிக்கும் போதெல்லாம் அப்படியே மகிமை பிரசன்னம் கடந்து வந்ததுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே நாமும் கூட ஆண்டுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு ஒரு ஆராதிக்கும் போது பரலோகமே மகிழ்கிறது என்றால் இந்த ஆராதனை அங்கே போகுது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை அப்படி இருக்கும்படியாக உற்சாகத்தோடு கூட நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். இந்த சரீரத்தை சிலுவையிலே நம்முடைய ஆண்டவர் மீட்டு கொண்டார். அந்த தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நம்முடைய சரீரத்தினாலோ அவரை மகிமைப்படுத்தணும். நன்றாக உற்சாகமாக கரம் தட்டி, கரங்களை அசைத்து உயர்த்தி, நன்றாக வாய்களை திறந்து, இருதயத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நான் வானத்தை பூமியும் படைத்த ஒரு மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறேங்கிற உள்ளத்தோடு கூட அவரை நம்ம இப்போ ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாடல் பாடி முடிவிலே ஆண்டுடைய மகத்துவத்தை சொல்லி உயர்த்த போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமெது இருக்கின்றதே, தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமெது இருக்கின்றதே, தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமெது இருக்கின்றதே, தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே
நீர் வார்த்தையிலே உண்மை உள்ள ஆண்டவர், பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சொன்ன எல்லாம் அப்படியே வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்பாது. நாங்கள் விசுவாசிக்கும்படி நீர் கொடுத்த எல்லா விதமான உம்முடைய வார்த்தைகளுக்காய், வாக்கு தத்தங்களுக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நீங்க வாக்கு அருளி நீங்க அதை விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையில ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் பலிக்கிற அந்த பாவ மன்னிப்பின் பலிக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ எங்களை விடுதலை ஆக்கும்படி வந்த விடுதலை நாயகனா இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாவமை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பாடுகள், அப்பா, வருத்தங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், வலிகள், வியாதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள வாக்குத்தத்தம் நீர் அனுப்பும் பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது, அது நீர் அனுப்பின காரியமாய் வாய்க்க செய்து என்னில் இருக்கபடி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் விசுவாசிக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும்படி நீர் தந்திருக்கிற அந்த உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி முக்கியப்படுத்தி வைத்திருக்கிற அந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு ஆலோசனைகள், உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு பெரியவைகள், ஆராய்ந்து முடியாததும் எண்ணி முடியாததுமான ஐசியமாய் அற்புதமாய் இருக்கிறபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாதை இதுவே என்று சொல்லி மெய் வழியை காட்டுகிற நான் உனக்கு போதித்து உனக்கு பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை தருவேன் என்று சொன்ன முடிய வார்த்தையின்படி, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன் என்று சொன்ன, காட்டுவேன் என்று சொன்னபடி உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போதிக்கிற உம்முடைய கிருபைக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் இருக்கு, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. யார் ஏற்றுக்கொண்டார்களோ, மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்களோ, முழுதத்தோடு விசுவாசித்து நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த வார்த்தை கிரியை செய்கிற அந்த மகிமையை அதிசயமாய் அற்புதமாய் நாங்கள் காணும்படி உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி முக்கியப்படுத்தி வச்சிருக்கீங்கப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் நிச்சயம் அனுதினமும் நாங்கள் தேடட்டும், அந்த வார்த்தையை விசுவாசிக்கட்டும், எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளட்டும், அந்த மகிமை கிரியில வெளியரங்கமாகட்டும், உம்முடைய மகிமையாய் பிரகாசிக்கட்டும். ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தையினால எங்களை பிரகாசிக்கிற ஆண்டவர் நீங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு சுடரொளியாய் பிரகாசிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு நியமித்த நியமத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்த்தலுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிற வேளையில் நாங்கள் இன்னும் உற்சாகமாய் துதிக்கட்டும் ஆண்டவரே, வாயில திறந்து துதிக்கட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் உலகத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதற்கு பதிலாய், மருந்தாய், விடுதலையாய் உம்முடைய வார்த்தையை வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கீங்கப்பா. நாங்கள் முழுதத்தோடு ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது அதிசய அற்புதமான உம்முடைய பதில மகிமையை நாங்கள் காண்கிறோம். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட அனுபவத்தை இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இதை அனுபவித்து பெற்றுக்கொண்டு நீ செய்த ஐசிய அற்புதங்களை நாங்கள் போய் உலகம் எங்கு பிரஸ்தாபப்படுத்தணும், பரப்பணும், சொல்லணும் ஆண்டவரே. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீங்கள் நல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். எங்களை உம்முடைய வழியில் நடக்க செய்து, விசுவாசம் வைத்து நடக்க செய்து, உம்மை போல உம்முடைய குணங்கள், உம்முடைய சாயல் எங்களுக்குள்ளே வந்து நாங்களும் நல்லவர்கள் என்கிற சாட்சி உம்மாலே உம்முடைய வார்த்தையால் பெரும்படிக்கு எங்களை தெரிந்து கொண்ட மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்று, பரிசுத்த வரங்களை பெற்று, ஆவின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றி நாங்கள் உம்மை போல நல்லவர்கள் என்று சொல்லும்படியான கிருபைகளை சாட்சிய ஆவியானவர்களுக்கு தாங்க. அந்த மகிமையெல்லாம் உமக்கு, அந்த கணமெல்லாம் உமக்கு, அந்த போற்றுதல் உமக்கு. எங்களை பார்த்து யாராவது நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மகிமை உமக்கு தகப்பனே, அந்த மேன்மை உமக்கு ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே. பாவிகளாகிய எங்களையும் நீங்கள் இப்படி அழைத்தீரே, மாற்றினீரே.
நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். நம் இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகினார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து பாவிகளாய் சாபத்துக்கும் துன்பத்துக்கும் கைவிடப்பதற்கு எதுவாக இருந்தாலும் கூட நீர் பொறுமையாய் நீடிய பொறுமை உள்ளவர் என்றபடி நாமத்தின் காத்திருந்து ஏற்ற வேளையிலே எங்களுக்கு சத்தியம் சொல்லப்பட்டு நாங்கள் அதை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து உம்மை பின்பற்ற எங்களை தெரிந்து கொண்ட மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனே, எவ்வளவு பெரியது. உலகத்தில் உள்ள எந்த அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு பெரிதாக இருக்கிற அப்படின்னாலே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனை கொடுத்த அந்த அன்புக்காய், தன்னோட ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்த பிதாவின் அன்புக்காய் ஸ்தோத்திரம். தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த என் ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவினாலே ஊற்றப்பட்ட அன்பு பிறரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எங்களிலே ஊற்றப்பட்ட அந்த அன்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அன்பினாலே மற்றவர்களை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லும்படியான கிருபைகளை உம்முடைய அன்பு எங்களுக்குள்ளே வரும்படியாக எங்களை தாழ்த்தவும், உம்முடைய அன்பை விசுவாசித்து ருசித்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதற்கு கடனாளிகள் என்று சொல்லி அப்படிப்பட்ட அன்பை உலக மக்கள் யாவருக்கும் சொல்லும்படி எங்களை ஏற்படுத்தின கிருபைகளுக்காய், தெரிந்து கொண்ட கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, உலக அன்பை போல வேண்டுமென்றால் பாராட்டுகிற அன்பாய் இல்லாதாமல், நன்றி மறந்த அன்பாய் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, உமக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக என்னை தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வணையுங்க, மாற்றுங்க. நீங்கள் அதில் மகிமைப்படுங்க, சந்தோஷப்படுங்க. உம்முடைய கிருபைகள் மேல் பெருகுவதாக. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய அன்புக்கு ஈடு இணையில்லை. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி உம்மை தேடட்டும், உம்முடைய அன்பை திரட்டும், உம்முடைய வார்த்தையை திரட்டும், வல்லமையை திரட்டும், உம்முடைய வழிகளை திரட்டும், நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகளை திரட்டும். இது எல்லாவற்றிலும் நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டுக்கு சித்தமானால் வருகிற திங்கட்கிழமை மாலை இரவு 8 முதல் 9 மணி வரைக்கும் கீழே இருக்கிற எம்மாஸ் ஏ ஹாலில் இந்த பிரசங்க பயிற்சி, அதாவது சங்கீதத்தை எப்படி
அதை விளக்கி சொல்வது என்கிற பயிற்சி. அதற்கு பெயர் கொடுத்த 3 பேர் அந்த சங்கீதத்தை விளக்கம் கொடுப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வாங்க, வந்து படிங்க. நம்மளும் என்னையும் ஆண்டு அழைத்திருக்கிறாருடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறாருன்னு சொல்லி விரும்பி இதெல்லாம் நம்ம பயிற்சி எடுக்கணும், கலந்து கொள்ளணும், நானும் எப்போல மாறணும் என்கின்ற அந்த வாஞ்சியோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஸ்தோத்திரம். வந்து பாருங்கள். வாழ்க்கையில் வந்து ஒரு சபை இருக்குது உங்களுக்காக. அந்த சபையில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க, நடத்துகிறாங்க, அதில் போய் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஆர்வமாக இருக்காதா? எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி உள்ளப்பட்ட வாஞ்சியை கொடுப்பாராக. நேரங்களை காலங்களை வாக்கி செய்வாராக. ஆண்டுக்கு சுத்தமானால் வருகிற செவ்வாய்க்கிழமை முதல் ஐயா பால்மோனி அவர்கள் நடத்துகிற அந்த பைபிள் ஸ்டடி செவ்வாய்க்கிழமை இரவு 7 முதல் 8:30 வரைக்கும் குறிப்பாக வெளிப்படுத்தும் விசேஷத்தின் ரகசியங்களை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே சபையில் நம்ம பார்த்தாச்சு, அதையும் தாண்டி இன்னும் ஆழமாக பார்க்குற காரியங்கள். ஆகவே நீங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சபைகளிலே இது சாட்சியை அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் வெளிப்படுத்தின விஷயத்தை குறித்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த சத்தியத்தை நம்ம அறியணும். எனக்கு புரியலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது, புரியும்படி தான் நடத்துகிறாகவே நீங்கள் தயவுசெய்து வந்து கேட்டு அதை கேட்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், கடைப்பிடிக்கிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே வந்து முதல்ல கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமை வழக்கம் போல் மன்றாட்டு ஜெப வேளை உண்டு. ஜெபிக்கப்படுறதுக்காக ஜெபிப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய சிறையிருப்பு மாறும். வெரி சிம்பிள் ஃபார்முலா. அல்லேலூயா. யோபு ஆண்டுடைய கோபத்துக்கு உட்பட்ட தன் நண்பர்களுக்காக அவன் என்ன பண்ணார்? அவர் ஜெபம் பண்ணார். ஆண்டோட போய் பரிந்து பேசினார். அவங்க தான் யோபை பற்றி தப்பாக சொன்னார்கள். ஆனாலும் கூட போய் ஜெபம் பண்ண பொழுது யோபுடைய சிறையிருப்பும் மாறி போச்சு. அவருடைய நண்பர்களுடைய அவர் மேலே இருந்த ஆணுடைய கோபமும் மாறி போச்சு. ஆகவே நமக்கும் ஆசீர்வாதம், பிறருக்கும் ஜெபிக்கிறவங்களுக்கும் யார் யாருக்கு ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கும் ஆசீர்வாதம். ஆகவே தயவுசெய்து வந்து கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஆனால் ஜெப குறிப்பது இருக்கும் என்றால் இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கென்று ஜெபிக்கிற சபையின் பிள்ளைகள் உண்டு. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. அவளுக்கான நாடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் வந்து இதில் கலந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சுவிசேஷ ஊழியம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. ஆகவே அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தில் நாமும் ஆண்டவரை பற்றி சொல்கிற ஒரு காரியத்தில் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடி ஆண்டவரை இன்னும் நல்லா புரிந்து கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க கிருபை செய்வாராக. ஆண்டுக்கு சுத்தமானால் இன்னும் அநேக காரியங்களை ஒரு நாட்களே இந்த விடுமுறை இருக்குது கொஞ்ச நாள். ஆகவே இல்லை எழுதலான்னு நினைக்கிறேன். எனக்கு அவன் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் எழுதி நிறையா கொண்டு வரணும் சபை மக்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஆமேன். வழக்கம் போல் மாலை 6:30 முடிந்த பிற்பாடு வேதாகம கல்லூரி பாடங்கள் நடைபெறும். வேதாகம கல்லூரியில் வந்து சேர விரும்புகிற யாவரும் சேர்ந்து கொள்ளலாம். அடுத்த பேட்ச் அடுத்த ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கும். அதுலேயும் நீங்கள் இப்பொழுதே சேர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருங்க. கர்த்தரை இப்படி கிரமமாக தேடுவது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்லை, வயதில் ஆர்வம் இருந்தால் போதும். வயசு ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நம்ம சர்ச்சில் 5th 6th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகள்லாம் படித்து அவங்க உண்டான அந்த வேத ஆராய்ச்சிக்கான எல்லா விதமான காரியங்களையும் அவங்க செய்து கொண்டிருக்காங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவை வயசு ஒரு பொருட்டல்ல. எனக்கு படிக்க தெரியாது என்று சொல்ல மக்களை கூட அந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டு அவங்களும் படித்து முடித்து நன்றாக படிக்க வாசிக்க ஊழியம் செய்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவையெல்லாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த காலங்கள் எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 பேர் சாட்சி சொல்ல கேட்டிருந்தாங்க. வந்திருக்கீங்களா? ஒன்று ராஜ்குமார். சரி, ராஜ்குமார் மட்டும் சொல்லுங்கள். சபைக்கு வந்து எனக்கு 1 வருஷம் ஆச்சுது. இங்கே வந்து ரசிக்கப்பட்டேன். இந்து குடும்பத்தில் வந்தேன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே எனக்கு இன்றைக்கி சாட்சி வேணும்னு கேட்ட பொதுவாக கொடுப்பதில்லை. அவர் கேட்டதுனால இன்றைக்கி ஸ்பெஷல் கேஸாக கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த சாட்சியத்திற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இன்னையோட நான் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த கட்டாதேசத்துக்கு வந்தது ஞாபகம் இருக்கும். ஆலயத்துக்கு வந்தது ஞாபகம் இருக்காது. 110 பேருக்கு தான் இந்த சான்ஸ் வரும். என்ன கேட்டால், நான் போன வருஷம் ஜனவரி 31 தான் முத புதன்கிழமை பிரேயருக்கு வந்தேன். இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரேயருக்கும் வருவேன். நான் காலையிலையும் வருவேன், ஈவினிங் வருவேன். ஒரு நேரத்துக்கு 2 மணிக்கு டியூட்டி இருக்கலாம், எனக்கு வர கிடைக்காது. புதன்கிழமை நான் வருவேன். என்னன்னு கேட்டால், இப்போ நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி வந்தேன்னு கேட்டேன் இங்கே ஆலயத்துக்கு.
ஊழியத்தில் வந்தேன். போன வருஷம் ஜனவரி 27 ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க. அதாவது மாசல் சேரும் பாஸ்டரைய மகனும் வந்திருந்தாங்க. அதுக்கு முதல்ல ஜோயின்ட்டு ஒரு நண்பர் இருந்தார். அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா சஃபாரி மார்க்கெட் ஒன்று நான் டெய்லி வேலை இல்லாமல் ரொம்ப அலைஞ்சு கொண்டு இருக்கல. அங்கே போய்ட்டு டெய்லியும் நான் அங்கே போய் உட்காந்து ஓசித்துக்கிட்டு இருப்பேன். யாராச்சும் கிடைக்க மாட்டாங்களா எனக்கு இந்த வேலை கேட்டு கொடுக்க மாட்டேறான்ட்டு. அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஜோயின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் இப்போ நாட்டுக்கு போயிட்டார். அப்போ அவர் என் பக்கத்துலேயே தான் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி கேட்டார், விசாரித்தார். நீ எங்கே அப்படி நான் சொன்னேன் சில்லாங்கன்ட்டு. அப்போ அவரும் சொன்னார் சில்லாங்கன்ட்டு. அப்புறம் பேசிகிட்டு இருக்கக்குள்ள என்னுடைய சிவியில் ஃபோனுக்கு அனுப்பி விட்டேன். அனுப்பின பிறகு அவர் போயிட்டார். மறுபடியும் பார்ப்போன்ட்டு போயிட்டார். அன்றைக்கே 27 அன்றைக்கே ஊழியத்தில் வந்துடுங்க. யாரும் மாசல் சேரும் பாஸ்டர் மகனும். ஈவினிங் ஒரு 5-6 மணி போல் எனக்கு கோல் வந்துச்சு. கரெக்டாக நம்பர், புது நம்பர் ஒன்று. அப்போ கோல் எடுத்து நீ எங்கே இருக்கீங்க? நான் சொன்னேன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 10 இருக்கேன், நான் கொழும்பு ரெஸ்டாரண்ட்கிட்ட. அப்போ அவங்க சொன்னாங்க ஜோய் தான் உங்களை நம்பரை கொடுத்தாரு, நான் உங்களை பார்க்கணும் வர சொன்னார் மாசல் சார். அப்போ நான் அந்த இடத்துக்கு போனேன். வெகுன்னு ரொம்ப அவசரமாக நான் வந்தேங்கண்ணே. வந்த பிறகு ஒரு கருப்பு கலர் வண்டி ஒன்று எனக்கு பார்த்தா ஒரு பயமாக இருக்குது. வேறு அதில் ஏறுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. யாருன்னு தெரியாது இவங்க. எப்படி நான் இவங்க பேசி சரி வண்டியில் ஏறுங்க. நான் சொன்னேன் சரி நான் வண்டியில் ஏறுறேன், எனக்கு இதே இடத்துல கொண்டு வந்து எனக்கு விடுங்கன்ட்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். சரி பயப்படாங்க நீங்கள் ஏறுங்க அப்படின்ட்டு அவங்களோட நான் போகிறேன். அவங்களும் இப்போ என்னை கேட்டார் எங்கே அப்படின்ட்டு நானும் சொன்னேன் சொன்னேன் இந்த மாதிரிக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ அவர் சொன்ன பிறகு அவர் ரொம்ப இடத்துக்கு போனாங்க, நிறைய பேர்த்த பார்த்தாங்க. எனக்கு அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஊழியனா என்னன்னு தெரியாது, ஏசப்பன்னு யாரும் கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு இந்து குடும்பத்தில் நான் வந்தேன். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு பெரிய அவங்க ஒரு அன்பு ஒன்று அப்படி அவர் பேசுகிறாங்க. எனக்கும் சின்ன டவுட், இவங்க யாராக இருக்குமோ, இவங்க ஏன் என்னை கூப்பிட்டு போகிறாங்க இப்படி ரொம்ப ஒரு டவுட் ஒன்று. அப்புறம் பேசிகிட்டு இருக்கக்குள்ள நிறைய பேர் அப்புறம் பேசினாங்க. பேசிட்டு வண்டியில் வந்து அப்போ நிறைய பேர் ஒரு 10-15 பேருமேக்கு எல்லாம் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு நான் நினைக்கிறேன் அன்றைக்கி தான் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அந்த சாப்பாடுலாம் சமைக்கிற அந்த ஹோல் கிடச்சிருக்கு போல். அதை பற்றி அந்த ஜென்சன் பாஸ்டர் போய்ட்டு அது பழையோட இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, பெருசாக இருக்குது, நல்லோம் அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் என் மகன் என்னோட பேசினார், நீங்கள் சேர்ச்சிக்கு வாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் இருக்கார், உதவி செய்வார், அவரும் வேலை இல்லைன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரும் சொன்னார் என்னோட. அப்போ தான் எனக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் ஆக்கல்ன்ட்டு. எல்லாமே அந்த ஒரு இடத்துல ஜெபிச்சாங்க அந்த ஹோலில். எனக்கு ஜெபனை எனக்கு ஒன்றுமே தெரியாது, யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கக்குள்ள என்னங்கிட்ட இப்போ 27 அப்படி போயிட்டுக்குள்ள இந்த ஹோலுக்கு வந்து பிப்ரவரி 16 உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியல, அந்த ரவி ஆபுரம் பாஸ்தரையை வந்து இங்கே வந்தார், அந்த சுகம் அளிக்கும் அற்புதன்ட்டு. உங்களுக்கு கூட தெரியும் அந்த ஞாபகம் தான், கால் வருத்தம் அப்படி இப்படின்னா ஓடினாங்க இங்கே ஓடல. அப்போ அவர் வந்து இங்கே ஜெபிக்கக்குள்ள என்ன அறியாமலே நான் இந்த இடத்துல நான் அழுகுறேன். எனக்கு என்ன அந்த எப்படி என்ன அடைஞ்சல நான் ஓண்டு அழுகுறேன். எனக்கு பொறுத்து காலில் கண்ணீரை அழுந்து கூட ஆண்டவர் அப்போ தான் என்னோட பேசினார் போல். பேசிக்கிட்டு சரி நான் போயிட்டு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு. நான் பைபிளை 2-3 நாளாக நான் படிக்கவே இல்லை, அப்படி பேக்கில் வச்ச மாதிரியே தான் இருந்துச்சு, எடுக்கவும் கூட இல்லை. அப்போ அந்த 16 அந்த சபையை முடிஞ்சு ஈவினிங் நான் போயிட்டு வரக்குள்ளே நைட்டுக்கு போயிட்டு பைபிள் எடுத்து படித்தேன். அந்த லூக்கா மத்தேயு அந்த படித்தேன். அதில் உள்ள வசனங்களை படிக்கக்குள்ள எனக்கு கண்ணீர் அப்படி கொட்டுது எனக்கு. அல்லேலூயா. அப்படியே வசனம் எனக்கு தெரியலை. அப்போ அந்த முதல் அந்தனைக்கு எனக்கு வாக்குத்தத்தனம் கொடுத்தாங்க. லூக்கா 13 1ஆம் அதிகாரம். அதில் அதை போட்டிருந்தாரு, பயப்படாத உன் வேண்டுதலை கேட்கப்பட்டதுன்ட்டு. எனக்கு அதுதான் முதல் வாக்குத்தத்தம் கிடைச்சி எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு அன்னையிலேருந்து. அப்போ நான் ஏசப்பா நான் சொன்னேன், ஏசப்பா நான் எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது, நான் பின்பற்றி நான் உங்களே வணங்குறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஒன்று தாங்கன்ட்டு. அப்போ அவர் கொடுத்தாரு வேலை ஒன்று. அப்போ அந்த வேலையில் போன பிறகு இப்போ அங்கே புது இடத்துக்கு வேலைக்கு போனால் ஒரு வித்தியாசம் தெரியும் தானே. அப்போ அங்கேயும் போன பிறகு ரொம்ப கஷ்டம். எனக்கு ஜஸ்ட் 1300 தான் சம்பளம். இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ரொம்ப கடை பிரச்சனை, 6-7 லட்சமே கடை பிரச்சனை. அந்த கடை பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்ச பிறகு அங்கேயே ஒரு நல்ல ஒரு நண்பன் கிடைச்சார், ஜேசுராஜ் அண்ணன்.
அவருக்கு எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. இப்பயும் எனக்கு உதவி செய்கிறாரு. நிறைய வேலை இப்போ நான் வேறு வேலை ட்ரை பண்ணுறேன். வேறு வேலை அவர் பார்த்து எப்படின்னு தருவேன்னு தான் சொல்லியிருக்காரு. எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் நான் நம்பிக்கையாக இருக்கேன், விசுவாசமாக இருக்கேன். அப்புறம் நான் ஞானஸ்தானமே எடுத்தேன். வேலை கிடைச்ச பிறகு நான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு வேலை வந்துட்டாங்க, நான் உங்களே பின்பதான் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஞானஸ்தானம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் நான் ஒப்பு கொடுத்தேன் ஞானஸ்தானம் எடுப்பேன்ட்டு. ஒப்பு கொடுத்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் நிறைய ஒரு சமாதானமே, நான் வரக்குள்ளே இங்கே ரொம்ப சண்டை அப்படி போலீஸ் கேஸ்லாம் போயிட்டு அப்படி தான் என் மனைவி எங்கள் அம்மாவுக்கும் சண்டை சரியான மாதிரி. அதாவது குடும்பத்துலேயே ஒரு சமாதானம் உண்டு பண்ணார் ஏசப்பா. ரொம்ப நான் சொல்ல ஒரு வார்த்தையில். அப்புறம் மகனுக்கு சரியான சுகம் இல்லை, காய்ச்சல் அப்படி பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரி தான் இருந்தோம். அப்பையும் அந்த ரொம்ப இப்போ மகனுக்கு நல்லா சுகம் கொடுத்து ரொம்ப இதாக இருக்கார். ஆண்டவருக்கே மகிமை உண்டு. அதை சாட்சி முடிக்கிறேன். ஆண்டவருக்கு சோத்திரமாக என்னை 2 வருஷமாக என்னை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாஸ்டர் ஐயா பாஸ்டர் அம்மாவுக்கும் மற்ற ஓய்வுகாரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை என்னை நன்றியும் தெரிவித்து 2 வருஷமாக என்னை பாதுகாத்து வந்த ஆலயத்துக்கு மற்ற எல்லாருக்குமே எனக்கு ஒரு அண்ணன் தம்பியாக என்னை ஒரு பாதுகாத்த அக்கா தங்கச்சி அண்ணனுக்கு தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி அநேகன் ஒரு 5-6 நாள்லேயே ஒரு வாரத்துலேயே ஊருக்கு போயிடலான்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை வித்து வாய்ப்பு இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை கிடந்தப்போ ஊழியக்காரர் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் அதிலேருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருந்தேன். ஒரு அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாமல் ஒரு கம்பெனி ஒரு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி நினச்சி கொண்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தப்போ இங்கே கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கல்யாண காரியத்துக்கு ஒரு விருந்துக்கு போகிறது மாதிரி, எங்களுக்கு சொந்த பந்தத்துக்கு போகிறது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் வருவேன். சில நேரத்தில் வேலை இல்லாமல் கிடந்தப்போ ரெண்டு டைம் கூட வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு வேலை வித்து வாய்ப்பு இல்லாமல் இப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கும்போதே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்லது செய்தார், பல உதவியாக இருக்குது. இதுபோல் மற்றவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை செய்யணும். இந்த 25 வருஷத்துக்கு முன்பாக இந்த ஆலயம் வச்சு ஒரு செடி மரம் போல் ஒரு நடத்துனது போல் ஒரு ஆலமரம் ஒரு செடியை சிறிய ஒரு கை போல் தான் ஒரு தொடங்கும் ஃபஸ்ட்டு வைக்கிறப்ப அது துளுத்து வந்து மரமாகவும் கிளையாகவும் இருக்கும்போது எத்தனையோ ஒரு மக்களுக்கு ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு உட்காந்து இருக்கும்போது ஒரு நிழலாகவும் அது பழத்தை சாப்பிட்றதுக்கு எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு குருவிகள் வந்து ஒரு பறவைகள் வந்து ஒரு உட்காந்துருக்கிறது போல் இந்த ஆலயத்துறை போய் வந்து சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசை. இப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கி இன்றைக்கி எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு மக்களுக்கு ஒரு உதவியாகவும் இந்த தமிழ்காரவங்க ஒரு தமிழனுடைய ஒரு சர்ஜின்னு சொல்லி இந்த கத்தரிலேயே ஒரு பேர் பெற்று புகழ்பெற்று இந்த ஒரு சர்ஜி ஒரு ஆலயம் வாழ வேண்டும். எத்தனையோ நூற்றாண்டு எத்தனையோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்காக இந்த கத்தரில் இருக்க வேண்டும்னு என்னுடைய குடும்ப சார்பாகவும் என்னோடய சார்பாகவும் இது கத்தருடைய சார்பாகவும் ஏசப்பாருடைய சார்பாகவும் நான் இந்த வாழ்த்து சொல்கிறேன். இந்த ஒரு ஆலமரமாக இருந்தாலும் ஆலமரம் எவ்வளவு பெரிய ஒரு ஆலமரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காற்று அடிக்கும்போது ஒரு சிறிய மரம் கூட சாயும், ஆலமரம் சாயாது. அதுபோல் அந்த ஆலமரத்தில் ஒரு விழுதுகள் வந்து அது பெரிய ஒரு பழமாக இருக்கிறது போல் இந்த மக்கள் இந்த ஆலயத்துக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும். அதுபோல் இப்போ புதிய ஆலயம் கட்டுறதை பற்றி சொல்லிக்கிறாங்க. அதுபோல் அந்த புதிய ஆலயம் ஒரு மரமாக இருந்தாலும் அந்த விழுந்து அது வந்து முளைச்சி வந்து அந்த சாயாமல் இருக்கிறது போல் அந்த புதிய ஆலயம் கட்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாமல் புதிய ஆலயத்தில் சந்தோஷமாக நம்மளுடைய டயத்தில் நம்மளுடைய சௌகரியத்தில் யாருக்கும் பயம் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையாக இயேசப்பாரோட கிருபையில் இயேசப்பாரோட உதவியில் எத்தனையோ பேர்த்துக்கு ஒரு பலன் ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும். இந்த தமிழனுடைய சர்ச்சின்னு சொல்லி ஆலயம்னு சொல்லி பேர் எழுதி ஒரு புகழ்பெற்று ஒரு தமிழன்னு சொல்லி எந்த நாட்டுக்காரவங்க தமிழன் இருந்தாலும் காக்கா கூட்டத்தை பாருங்கள், அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும்னு சொல்கிறது போல் ஒன்றா இருந்து இந்த தமிழன்னு சொல்லி எந்த நாட்டுக்காரவங்களாக இருந்தாலும் சரி எந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு தமிழன் ஒரு பண்பாடோட இந்த ஆலயத்துக்கு ஒரு உதவி செஞ்சு ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு என்னுடைய நான் வந்து துபாயில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்ப
அந்த கம்பெனியில் 600 பேர் இருக்கும்போது வெறும் பாகிஸ்தானியும் பங்காளியும் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது இந்தியாக்காரனில் வந்து பஞ்சாபி இருந்தாங்க. அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம் ஊரில் இருந்து. அப்போ வந்து தஞ்சாவூர்காரர் ஒரு பிளம்பிங் இன்ஜினியர் இருந்தார். அவருடைய உதவியில் நாங்கள் 3 பேரும் வேலை பார்த்தோம். அண்ணன் தம்பின்னு சொல்கிறதுக்கு கூட இந்த கம்பெனியில் ஆளே இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்தேன். அப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 20 வருஷம் இருக்கும். அப்போ அங்கேயே ஊழியக்காரர் வந்து என்னை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு பாகுபாடு இல்லாமல் துபாயில் ஒரு சர்ச்சுக்கு போனோம். சரியான சைடு ஏரியாவில் இருந்தோம். காரில் கொண்டுக்கிட்டு போயிட்டு காரில் நைட்டு 10-11 மணிக்கு அங்கேயே படுக்க வச்சுருந்து காலம்பரம் கொண்டாந்து விட்டாங்க. அப்படி ஒரு பாகுபாடு இல்லாமல் நமக்கு ஒரு சந்தோஷமாக அண்ணன் தம்பின்னு வாழறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் துபாயில் இருந்து நான் ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தைக்கு இன்றைக்கி நான் இங்கே கர்த்தரில் வந்து எனக்கு இவ்வளோ பேர்த்த ஒரு 100-200 பேர்த்த ஒரு வாரம் ஒரு டைம் பார்க்கும்போது கம்பெனியில் யார் கூட வேலை பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷமாக இங்கே இவங்களெல்லாம் பார்த்து ஒரு சந்தோஷப்படும் போது எனக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லும்போது நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷப்பட்டு போவேன். அதனால் ஒரு எந்த வெள்ளிக்கிழமையும் என்னை ஊழியக்காரர் கூப்பிடாமையே நானாக வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவேன். இந்த போன வாரம் வந்து இப்போ எனக்கு 5 மாதம் ஐடி அடிக்காமல் பெரிய பிரச்சனை இருக்கும்போது எதிர்பாராமல் போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு போச்சு. அப்படி இருந்தும் நான் 5 மாதமாக பேசலாமல் இருந்தோம். அடடா நம்ம காலமேர விழாக்கமாக பிடிச்சிக்கிட்டு போச்சு. காலையில் எனக்கு அடடா காலமேர சர்ச்சுக்கு போகலான்னு நினச்சேன். இன்றைக்கி சர்ச்சு கூட போக முடியாமல் இப்போ சூழ்நிலை இப்படி நம்ம தான் ஒரு வாரத்தில் ஊருக்கு போக நினச்சிக்கிட்டோம். இந்த டைம் வந்து போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிட்டு அப்படின்னு நைட்டு பூரா தூக்கலாமல் நைட்டு பூரா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு இப்படி ரொம்ப ஒரு பிரச்சனைப்பட்டு இருந்து வேண்டிக்கிட்டு இருந்தான் நம்மளுடைய ஏசப்பாளுடைய பேரில். அப்புறம் காலையில் எப்படி 11 மணிக்கு என்னை வந்து விட்டுட்டாங்க. போய் நீ ஐடி அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு ஏசப்பாருக்கு ரொம்ப நன்றி சொல்லி கோடி நன்றி சொல்லி எனக்கு எப்படியோ ஒரு வாரத்தில் 4 நாளில் நான் ஊருக்கு போகிற மாதிரி எனக்கு கிருபை செஞ்சு எனக்கு ரெடியாக்கி கொடுக்க வேணும். இந்த ஏசப்பா நான் சந்தோஷமாக போக வேண்டும். வீட்டிலையும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணினது ரொம்ப எனக்கு பிரச்சனை. இங்கே இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு நன்றி. நான் எப்படி இருந்தாலும் ஒரு 5-6 நாள் ஒரு வாரத்தில் ஊருக்கு போயிடுவேன். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி நான் வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் கடந்த 2004 கர்த்தர் தேசத்துக்கு வந்தேன். இப்பொழுது இந்த அடுத்த மாதம் 9ஆம் தேதி நான் விடைபெற்று செல்கிறேன். வந்தது ரொம்ப ஜீரோவாக தான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை வளர நேசித்து என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளும் கொடுத்து உதவி செய்தார். கோடானிக்கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்லேருந்து கத்தார் தேசத்துக்கு வந்து 2 மாதம் முடிஞ்சிருச்சு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்து அங்கே மதுரையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு கொசு கடித்து காலில் ஒரு புண்ணு இருந்தது. அது 2 மாதமாக அது ஆறவே இல்லை. இங்கே வந்து மருந்து எத்தனையோ மருந்துகள்லாம் போட்டோம். ஆனால் அந்த மருந்து போட்டும் ஆறவே இல்லை. பாஸ்டர் ஐயா 2 வாரத்துக்கு முன்னால் சொன்னாங்க, ஒரு மருந்து பேர் சொன்னாங்க. அதை உடனே என் மகன் இந்தியாவில் ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்தார், அவர்கிட்ட சொன்னாங்க அந்த மருந்து வாங்கிட்டு சொல்லி அதை போட்டு எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா இருக்கேன். அடுத்தபடியாக புதன்கிழமை சிஸ்டர் பிரியா அவங்க ப்ரேயரில் அங்கே ஜோம் பண்ணாங்க. நானும் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் என்னுடைய அந்த புண்ணை ஆற்ற கிருபை செய்தார். அடுத்து 3ஆவதாக என்னுடைய கணவர் இந்த நாளில் 31ஆம் தேதி நான் ரொம்ப சீரியஸாக ஜனவரி 31 ஆஸ்பத்திரி கொண்டு போனேன். சீரியஸாக இருந்தாங்க, இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நான் இருந்தாலும் கடைசி வரை ட்ரீட்மெண்ட்டு கொடுப்போன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கவனிச்சிட்டு இருந்தேன். நைட்டு பூரா அழுது ஒரே ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலையில் 5 மணிக்கு இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு ரொம்ப வேதனை தாங்கவே முடியல. ரொம்ப அன்பானவர், ரொம்ப கவனிப்பாங்க என்ன. ஆனால் நான் எப்படி விட்டுட்டு இருக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன். ஆண்டவர் என்ன 5 வருஷம் என்னோட கூட இருந்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு, பாதுகாத்து வருகிறாரு. அதற்கு காரணம் ஒன்றுன்னா ஜெபம், அடுத்து பைபிள் வாசிக்கிறது, ஊழியத்திற்கு போனது, ஆலயங்களுக்கு ஒழுங்காய் சென்று வந்தது. இந்த 4 காரியத்தின் நிமித்தமாக நான் இன்று உயிரோடு இந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு. அதனால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தலைகளை தாழ்த்தி சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் சபையில் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தினாங்க. என்னை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆஸ்வதிப்பேன் என்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸ்தோத்திரம்.
இதுவரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பெறாதவர்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறும்படி ஒரு நாட்களிலே எந்த நன்மையும், சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறது என்கிற விசுவாசத்தை கொடுத்து எந்த ஒரு நன்மைக்கும் உமக்கு நன்றி சொல்லவும் துதி ஸ்தோத்திரங்களை சொல்லவும் சபை மக்களை நீங்கள் பழக்குவிக்கும்படியாக நான் வேண்டுகிறேன் தகப்பனே. அப்படியே இந்த நாளிலே சொன்ன ராஜ்குமார் காய் ஸ்தோத்திரம். உம்மை அறியாத குடும்பத்தில் இருந்து சபையில் இருந்து சுவிசேஷ ஊழியம் சொல்ல போனதுனால அவரை சந்திக்கவும் அவர் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் நம்பிக்கை வைக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் வேதத்தை கவனமாய் படித்து கிரமமாய் படித்து நோட்புக்கில் எழுதி படித்து அப்படி உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்த அந்த உம்முடைய கிருபையினாலே வழிநடத்தினாலே உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்மையே பின்பற்றுவேன் என்று தைரியமாய் ஒப்பு கொடுக்கவும் இதனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கொண்டு வந்ததுனால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே சகோதரன் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர் வீட்டார் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் குடும்பம் மூலம் ஊர் முழுவதும் ரட்சிக்கப்படும்படிக்கு அதையும் தாண்டி ஊழியம் செய்யும்படிக்கு கத்த நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்கள். ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்படியே சாட்சி சொன்ன ஹல்லேலூயா கோவிந்தசாமி ஐயாவுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அவருக்குள்ளே இருக்கிறான எல்லா விதமான ஆண்டவரே போராட்டங்கள் ஆண்டவரே நீங்கள் இரக்கம் செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமாற்றப்பட்ட காரியங்கள், வஞ்சனைகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இப்பொழுதும் அருமையான ஐயா கோவிந்தராஜுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவருக்குள்ளே இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் உம்மை நம்புகிறபடினாலே விசுவாசிக்கிறபடினாலே தொடர்ந்து ஆலயத்துக்கு உம்மை தேடி வருகிறபடினாலே நீங்கள் விடுவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் போலீஸ் பிடியிலிருந்து நீங்கள் விடுவித்தீங்க உங்கள் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஊருக்கு செல்ல வேண்டிய காரியங்கள் அவருடைய மனைவிக்காக நாங்கள் சபையாய் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் மிகுந்த பொருட்செலவு செய்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த காரியத்தில் நீங்கள் ஒரு அற்புத சுகத்தை இப்பொழுதே கொடுத்து அந்த செலவினங்கள்லாம் இல்லாதபடி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இப்படியாய் தைரியமாக எழும்பி இப்படி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினபடினாலே ஒரு சகோதர அன்பை இந்த ஆலயத்திலே கண்டுகொண்டபடினாலே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே மெய் தெய்வமாகிய உம்மை அறியவும் புரியவும் ஏற்றுக்கொள்ளவும் இவர் மூலமாக என்னுடைய குடும்பம் பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை பெறவும் மெய் தெய்வமாக உம்மை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீங்கள் அவருக்கு துணை நின்று துணை செய்து விடுவித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீர் கவலையில் யாவற்றையும் மாற்றுகிற உம்முடைய இரக்கம் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற காரியத்தில் நீங்கள் விடுதலை கொடுத்து இரக்கம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக அந்த கரத்தில் கொடுக்குறோம். அப்படியே ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் வர்ற நாட்களிலே ஊருக்கு செல்ல இருக்கிற சோனுக்காய் ஜெபிக்கிறோம். 2000 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 7ஆம் ஆண்டு நீங்கள் 4ஆம் ஆண்டு நீங்கள் கொண்டு வந்தது இந்த நாள் வரைக்கும் நீங்கள் 20 வருஷம் இந்த தேசத்தில் ஆசீர்வதித்தீங்க. அப்படியே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்தீங்க. ஸ்தோத்திரம் பிள்ளைகள் படிக்கவும் ஆண்டவரே வேலைக்கு செல்லவும் திருமணம் முடிக்கவும் நீங்கள் கிருபை தந்தீங்க. எல்லா விதமான உங்களுடைய உதவிக்கும் ஒத்தாசைக்கும் நன்றி. இங்கேருந்து சென்றாலும் கூட செல்கிற இடத்துல உங்களுக்கு சாட்சியாக வாழ அனைவருக்கும் சொல்ல ஆவியான பலன் தாங்க கிருபை தாங்க. தொடர்ந்து உடைய மனதின் வாஞ்சைகளை நிறைவேற்றி நீங்கள் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்படியே அருமையான லலிதா அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடந்த நாட்களில் உள்ள பலகீனம் எல்லாம் நீங்கள் மாற்றினீங்க. நன்றியோடு போய் ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த பலகீனமும் வராதபடிக்கு மேற்கொள்ளாதபடிக்கு இந்த வயது காலத்திலே நல்ல சுக பலட்சியம் ஆரோக்கியம் கொடுத்து இன்னும் அனைவருக்கு ஆசீர்வாதமாய் உடைய வார்த்தையை கொண்டு போகிற பாத்திரமாய் நீங்கள் வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அருமையான ஐயாவை நாங்கள் நினைக்கிறோம். அவருடைய இழப்பு பெரிய இழப்பாக இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுத்து தேர்தலை கொடுத்து சகல ஆறுதலின் தேவன் என்றுடைய வார்த்தையின்படியே நீங்கள் ஆறுதல் படுத்தும்படியாக நாங்கள் தேர்தல் படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீர் யாவையும் துடைக்கிற ஆண்டவர் அந்த கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே அம்மாவை நீங்கள் நிறைத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். சபையில் அநேகர் எழும்பி சாட்சி சொல்ல நீங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அநேக ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெப குறிப்பு எது இருக்கும் என்றால் நீங்கள் தாளில் எழுதி பேர் எழுதி நம்பர் எழுதி நீங்கள் கொடுங்க. இங்கேயும் ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கதை பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து காணிக்கை பாடலை நம்ம பாடுவோம். கத்தனேயம் துணையானீர், ஹல்லேலூயா. நித்தம் என் நில்லானீர். துணையானே நித்தமும்
எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக சொன் ராஜ்குமார் ஜோமனு. ரொம்ப நன்றியார், இந்த அருமையான காலை பொழுது என்னை துதிக்கிறதுக்கும் போட்டுக்கிறதுக்கும் வணங்குறதுக்கும் ரொம்ப நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த காணிக்கை கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக வருகின்ற ஆண்டவரே, அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே இந்த கட்டடத்தை கூப்பிட்டு வந்து நீங்கள் தான் ஆண்டவர், இந்த வேலையை கொடுத்தது நீங்கள் தான் ஆண்டவரே, சம்பள பாக்கியத்தை கொடுத்தது நீங்கள் தான் ஆண்டவர். அப்பா, இதில் நான் சம்பளத்தைப்பா எடுத்து இந்த சின்ன ஒரு காணிக்கை கொடுக்குறதுக்கு இந்த எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கமான கொடுத்த காணிக்கை கொடுத்து அத்தனை பேரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் வேலையே இல்லாமல் ரொம்ப கண்ணீரோடு அழுந்து கொண்டிருக்காங்களோ அவங்களையும் ஆண்டவரே வருகின்ற நாட்கள் ஆண்டவரே அவங்களும் காணிக்க கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த சபையை நடத்துக்கிற அந்த பாஸ்டர் ஐவன் ஜெபிக்கிறேன், அவருக்கு ஆண்டவரே அவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கடைசி நாளிலே நாங்கள் ஒன்று கூடும்படி தந்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, உபவாசித்து ஜெபிக்கிற இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த தியான வேலையை இப்பொழுது நீங்கள் ஆசீர்வதித்தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தி வேலையை ஆசீர்வதித்தாங்க. அடியனை மூடி மறைத்துக் கொள்ளுங்க, ஆவியானவர் பேசுங்க. ஆண்டவரே, நீங்கள் வசனத்தை எங்களுக்கு உணர்த்தி உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியான சிந்தையை, கிருபையை, கிரியையை எங்களுக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் வசனத்தை கவனித்து கேட்க கிருபை செய்யுங்க, ஆர்வத்தோடு கேட்க கிருபை செய்யுங்க. உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்கின்ற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்து உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பொதுவாக 4வது வாரம் நமக்கு உபவாச நாள். ஆகவே பொதுவாக சாட்சிக்கு நேரம் கொடுப்பதில்லை. ஆகவே இந்த நாளில் கிட்டத்தட்ட 2 பேர் ஊருக்கு போக வேண்டிய ஒரு காரியம், 3வது ஆள் வரல. ஆகவே விசேஷமாக சில நாட்களில் இப்படி கொடுப்போம், பொதுவாக கொடுப்பதில்லை. ஆகவே கொடுத்த சாட்சி சொன்ன எல்லாருக்கும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இப்படியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்து குடும்பத்திலேருந்து பிறந்து இங்கே வந்து ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்ட சாட்சி சொன்னதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் பைபிள் ஒழுங்காக படிக்கார் என்பதற்காக நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசும்போது கேட்டேன் அவர்கிட்ட, இந்த என்ன படிச்சிங்க பிரதர் பைபிளில் நீங்கள் கேட்ட பொழுது அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார். பெரிய ஆச்சரியமாக போச்சு. அவர் அந்த வசனத்தை எழுதி அவர் நோட்டில் எழுதி படிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாரு. அல்லேலூயா, ஆண்டவர் ஸ்தோத்திரம். அந்த ஆர்வத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு பரம்பரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தால் கூட கடமைக்கு வாசிக்கிறவங்களாம் இருந்தோம். நான் அப்படி தான் இருந்தேன். ஆண்டவர் நம்மளை மாற்றிருக்கார். நம்ம எல்லாருமே அப்படி மாறணும். அல்லேலூயா. என்ன வரணும்? என் இருதயத்தில் கொண்டு வரணும் என்கிற ஒரு காரியத்துக்கான ஒரு பிரயாசப்படுகிற ஒரு காரியமாய் மாறணும். அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, சோகன் கோவிந்தராஜ் அவங்க கூட அநேக நாட்கள் நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார். அவர் சொன்ன காரியம், இப்படி ஒரு சகோதர அன்பை நாங்கள் கண்டேன், இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் கண்டேன் என்று சொன்ன ஒரு காரியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கவும், இன்னும் ஜீவனை கொடுத்த அவருடைய அன்பை அறியவும், ஆண்டவர் தொடர்ந்து முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவும் கத்தர், அவர் ஒரு குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற சாட்சிகள் 2வது 3வது வாரத்தில் மாதிரி தான் சாட்சி உண்டு. அந்த நாட்டில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம செய்திக்காக கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நம்ம வசனத்துக்கு நேராக செல்லலாம். ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அங்கே தலைப்பு என்ன வச்சுக்கொள்ளலாம்? நம்ம போராடி ஜெபித்தல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். போராடி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஜெபிக்கிறதுக்கே நமக்கு மனசு இல்லை, நேரம் இல்லை, உடம்பு டயர்டாக இருக்குது, வேலை இருக்குது, இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு படிக்கணும். ஜெபிக்க தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. இப்போ ஜெபம் எப்பொழுதுமே பிதாவாகிய தேவனுக்கு தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதாவது எழுதணும். ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா அது யாருக்கு போய் சேரணும் என்கிற ஒரு காரியம் பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆகவே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே என்று ஆரம்பிக்கணும். தொடர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி தொடர்ந்து
தொடர்ந்து அதுக்கு பிற்பாடு தேவ சித்தத்திற்காக முதலாவது ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுத்து உலக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவவும் கர்த்தரை அறிகிற அறிவை அடையவும் அவர் விரும்புகிறார். ஆகவே சத்தியத்தை அறிகிற அறிவை அவர் அடைய விரும்புகிறார். ஆகவே இந்த சத்தியத்தை குறித்த அறிவை அடையும்படி நம்ம முதல்ல நம்ம பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும், அது பிறருக்கு சொல்லணும். ஏனென்றால் அந்த வார்த்தையில் மகிமை இருக்குது, வல்லமை இருக்குது. அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அந்த சத்தியம் மாறாத உண்மையாக இருக்குது. உண்மை எப்போ வேணாலும் மாறலாம். அது பொய்யா மாறி போகலாம், அல்லது ஒரு காலம் கடந்த பிறகு அது இல்லாமல் போகலாம். அது உதாரணமாக ஒரு மனிதர் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கார், பிரதமராக இருக்கார். இதே ஒரு 5 வருஷம் கழித்து சொல்ல முடியாது, ஏன்னா அவர் மரித்து போயிருப்பார், வேற யாராவது இருப்பாங்க. ஆனால் அவர் பிரதமராக இருக்கிறதோ முதலமைச்சராக இருக்கிறதோ அப்படி உண்மை. ஆனால் 5 வருஷம் கழிச்சு அல்லது அடுத்த அவர் எப்போ இறந்து போனாலும் அது மாறி போயிடும், அல்லது எலெக்ஷனில் தோற்று போனால் மாறிடும். ஆனால் சத்தியம் மாறாது. அல்லேலூயா. வானமும் பூமி அழிந்தாலும் உடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா. அந்த சத்தியத்தை மூலமாக நமக்கு ஆண்டவர் விடுதலை வச்சுருக்காங்க, ரட்சிப்பு வச்சுருக்காங்க, நித்திய ஜீவன் வச்சுருக்காங்க. ஆகவே அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதில் அப்படிப்பட்ட சத்தியத்தில் ஒன்று தான் இங்கே ரோமருக்கு எழுந்த நிருபம் 15ஆம் அதிகாரம் 32 வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும். நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பவுல் தன்னுடைய ஓர் ஆவிக்குரிய ஒரு அனுபவம், ஜபங்களிலே போராடுதல். அல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், வேண்டுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இதை ஏன் நீங்கள் பண்ணணும்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் 2 ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா இதை இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவர் நமக்காக செய்து கொண்டிருக்காங்க. அல்லேலூயா. அப்போது நீங்கள் அவங்கள பின்பற்றி நீங்களும் ஜெபத்தில் போராடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. இது விளக்குறதுக்கு நிறையா நேரம் இல்லாதனால 2 ஒரு உதாரணத்தை மட்டும் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆகவே நேரடியாக நாங்கள் போகிறேன். இந்த நோக்கம் என்ன அப்படின்னா, பெற்றே தீர வேண்டும். அல்லேலூயா. நான் விரும்புகிற ஒரு காரியம், எனக்கு வேண்டும் என்கிற ஒரு காரியம், நான் என்ன காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லது அது குறித்த ஒரு நம்பிக்கை இல்லை, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. இது உலக காரியங்களில் அப்படி நமக்கு அனுபவம் இருக்கும். ஆவிக்குரிய காரியங்கள்லேயும் நம்ம அப்படி போராடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் கேளுங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு அம்மா அப்பா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அல்லேலூயா, நீங்கள் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிற இந்த காரியத்தை அவர் தராதிருப்பாரோ? நிச்சயமாக தருவார். ஆனால் மக்களுக்கு என்ன அப்படின்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நீங்கள் பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டு கட்டளைகள், குறிப்பாக 10 கட்டளை, அது ஒரு +2ன்னு வச்சுக்குவோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது ஒரு டிகிரி ப்ரோக்ராம்னு வச்சுக்குவோம். சரி, அதை உண்மையாக செயல்படுத்தும் போது தான் மாஸ்டர் டிகிரிக்கு நம்ம போகிறோம். பரிசுத்தாவியை பெறுவது என்பது ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு நடத்துகிற அந்த காரியம் ஒரு பிஹெச்டின்னு வச்சுக்குவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். சபையில் நிறைய பேர் 2-3 பேர் பிஹெச்டி இருக்காங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அது நிச்சயம் பிரயோஜனம் உள்ளது, அதனுடைய ஆண்டுடைய ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையில் நம்ம பிஹெச்டி லெவலுக்கு போகணும். அல்லேலூயா. +2 லெவல்லே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. 10 கட்டளைகளை கண்டிப்பாக படிக்கணும். நான் +2 படிக்காமல் டிகிரி போக முடியாது, டிகிரி படிக்காமல் மாஸ்டர் டிகிரி போக முடியாது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். என்ன காரியம்? நம்ம வளரணும். அல்லேலூயா. நான் வளரணும் என்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இந்த தாகம் உண்மையாக இருந்தாலே போதும். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய இந்த அறிவெல்லாம் ஞானத்தெல்லாம் கொடுத்து ஏற்றக்காலை நம்மை உயர்த்துவார், நம்ம பயன்படுத்துவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ பவுல் இப்படிப்பட்ட அவர் 3 காரியங்களுக்காக அவர்
அந்த சபைக்கு அவர் இதுக்காக நீங்கள் போராடி ஜெபிக்கணும்னு சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 30வது வசனம், சகோதரரே தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட இளைப்பாறும்படியாக. 1. 2, யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கும்படிக்காக. அவிசுவாசிகள் எல்லாரும் பவுலுடைய சத்தியத்தை கேட்டு மிகவும் கோபம் அடைஞ்சு எப்போ அவனை கொல்லலாம் என்கிற ஒரு நிலைக்கு வந்த அந்த துஷ்டர்கள் மத்தியில், ஆனாலும் பவுல் தெளிவாக சொல்றாரு, என்ன அவங்க பிடிச்சாலும் கொன்னாலும் நான் பிரசங்கிக்கதை நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் அதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, எனக்காக இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். நான் எப்படியும் போவேன். அவருக்கு எதிராக தீர்க்கதரிசனம் சொன்னால் கூட நான் போகிறேன்னு தான் சொல்கிறார். ஆனால் அவர் ஆண்டவருடைய அவர்கிட்ட ஆண்டவர் மேலே வைக்கிற ஜெபம் அவருக்கு பதில் கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கையில் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது, நான் எருசலேமில் உள்ள பரிசுத்த வான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம். எருசலேமில் அங்கு இருக்கிற நிலைமையிலே விசுவாசிகள் ஒதுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள், தரித்திரராக காணப்படுகிறார்கள். அவளுக்கு ஒரு சாப்பாட்டுக்கான ஒரு நிலைமை இல்லை. இது எல்லாம் கிடைப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, இவர் போராடுறாரு, நீங்களும் போராடி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு இப்படி போராடி ஜெபம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் இருக்குது, அது கடைசியில் வருவோம். முதல்ல 2 உதாரணத்தை மட்டும் பார்க்கலாம். ஆதியாகமத்துக்கு எழுதின நிருபம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30 வரைக்கும் இருக்குது. ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் குறைஞ்சிடும், ஆகவே நான் சுருக்கமாக நானே சொல்லிட்டு போயிடுறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 30 வரைக்கும் தயவுசெய்து வீட்டில் போய் வாசிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கு யாக்கோவை குறித்து நம்ம பார்க்குறோம். இதில் எழுதப்பட்ட காரியங்கள்லாம் பழைய இப்ரேய மொழி டிரான்ஸ்லேஷன். ஆகவே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பட் ஆவியானவர் இதற்கான பதிலை பைபிளே வச்சுருக்காங்க, அதை பார்த்தா புரியும். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 24ஆம் வசனத்தில் அங்கு யாக்கோபு அங்கு தன்னுடைய பெற்றோரை விட்டு ஓடி போய் அங்கே தன்னுடைய மீதியான் தேசத்துக்கு போய் தப்பி ஓடி அண்ணனுக்கு பயந்து, அண்ணனை ஏமாத்ததுனால அண்ணன் கொன்று விடுவான் என்று சொல்லி பயந்து போன இந்த யாக்கோபு கையில் ஒரு தடியோடு அவர் போகிறாரு. திரும்பி வரும்போது அங்கே அவருக்கு திருமணம்லாம் ஆகி குழந்தைகளோடு பரிவாரங்களோடு ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். பரிவாரங்களோடு திரும்பி வராரு. அப்போது அவருக்கு என்ன உண்டாயிற்று அப்படின்னா, நம்ம முதல்ல போனால் அண்ணன் கோவப்படுவான், கொல்லக்கூட செஞ்சிருவான் என்று சொல்லி முதல்ல குடும்பத்தார பிள்ளைகளை அவர் அனுப்புகிறார். அனுப்பிட்டு அங்கே யாப்போக்கு என்கிற ஒரு ஆற்றை கடந்து போகணும். எல்லாரும் போயிடுச்சு, இவர் பின்பு தனித்திருக்கிறார். இப்போ இவர் ஆற்றை கடந்து போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆற்றை கடந்து வந்துட்டார். அப்போ பார்க்கும் பொழுது ஒரு தேவதூதனை போல ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அல்லேலூயா. அதில் என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது ஒரு புருஷன் என்று போட்டிருக்கு. அது புருஷன் சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அப்பொழுது ஒரு தேவதூதனை போன்ற ஒருவர். அல்லேலூயா போட்டு அந்த அவருக்கும் அவரை பார்க்குறாரு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனோட போராடி. இதுவும் தவறான டிரான்ஸ்லேஷன். யாக்கோபு பொழுது விடியும் மட்டுமே அவரோட போராடி. அல்லேலூயா. என்ன போராட்டம்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம போராட்டம் அப்படின்னா பொதுவாக ஒரு சரீரப்பிரகாரமான போராட்டத்தை நடப்போம். இது சரீரப்பிரகாரமான போராட்டம் அல்ல. ஆக்சுவலி நான் வாசிக்கிறத பார்த்து அப்படி தான் தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஒரு போராட்டத்தில் என்ன போராட்டம் என்று பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு இதை வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4 போகும். இந்த போராட்டத்தில் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் நல்லா தெளிவாக போட்டிருக்கு. வாசிங்க, 26 வாசிங்க. அவர் அந்த தேவதூதன் போல இருந்தவர் என்ன சொல்கிறாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக அங்கே போராட்டம் அவர் கூட. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் அழிய உம்மை போக விடேன். அப்போ இவர் எதுக்காக போராடிருக்காரு? ஆசீர்வாதத்துக்காக போராடிருக்காரு. தேவதூதனை பிடிச்சி, நீ என்னை முதல்ல ஆசீர்வதிமியா, அதுக்கு பிறகு நீ அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நைட்டு ஃபுல்லாக போராடிருக்காரு. அல்லேலூயா.
பெரிய போராட்டங்களை, ஜெப போராட்டங்களிலே இரவு முழுதும் நைட்டு உபவாசம். நம்ம சபையில் ஒரு காலத்தில் வீட்டில் நடக்கும்போது இருந்தது. திருப்பி போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. இங்கே பெர்மிஷன் கேட்டதுக்கு முதல்ல நடத்துனாங்க. போலீஸ்க்கு தெரிஞ்ச இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே 10 மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டு சித்தமான புது ஆலயத்தில் இரவு நடத்த ஆண்டு கிருபை செய்வாராக இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தில் இரவு முழுதும் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. சரி, அதை குறித்து பேசுகிற நேரம் வேறு மாறிடும். நமக்கு போராடி ஜெபிக்கிற அனுபவம்னா என்ன அர்த்தம்? எனக்கு கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டேன். எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு விசுவாசம் வேணும். எனக்கு ஆண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் விடமாட்டேன். அல்லேலூயா. சரி, ஏன் அப்படி போராட வேண்டி இருக்குது? இங்கே தெளிவாக போட்டிருக்கு. ஆண்டவர் கடைசியில் என்ன கேட்காங்க? அது தேவன் என்று சொல்லி, அங்கு தேவன் என்று சொன்னாலே பழைய ஏற்பாட்டில் இந்த ஆட்கள் கூட இன்ட்ராக்ஷன், அதாவது ஒரு மனுஷன் பார்த்து பேசி கொண்டிருந்த காரியங்கள்லாம் தூதனானவர் இன்னும் போட்டால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த பேர் கொடுக்கப்படல. அதனால் தூதனானவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா பிதாவாகிய தேவனை கண்டு யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆவியானுடைய தேவனுக்கு ரூபம் கிடையாது. இப்போ யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து தான் இருக்காங்க. அல்லேலூயா. சரி, அப்போ இந்த காரியத்தில் பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யாக்கோபு நீர் நீ ஆஸ்பத்திரியிலேயே போக விட மாட்டேன். அப்போ ஆண்டு ஒரே ஒரு கேள்வி கேட்காங்க, உன் பேர் என்னப்பா? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டுக்கு தெரியும் பெரிய எத்தனை தெரியும். அண்ணன்ட்ட அப்பாட்ட பேர் மாற்றி சொல்லி ஏசான்னு சொல்லி ஏமாத்தினவன், அண்ணனை ஏமாத்தினவன், மாமனாரை ஏமாத்தினவன். இப்போ ஆண்டு கேட்காரு, உன் பேர் என்னப்பா? உடனே சரணடைஞ்சிட்டான். என் பேர் யாக்கோபு எத்தன். அல்லேலூயா. என் பேர் யாக்கோபு, உன் பேர் எத்தனா இருந்தேன், நான் எத்தனா இருக்கேன், நான் ஏமாற்றுகிறவன். அல்லேலூயா. சரணடைஞ்சவனை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த போராட்டத்தில் அல்லேலூயா அங்கு யாக்கோபு ஜெயித்தார். அங்கே தூதனானவர் தோற்று விட்டது மாதிரி இருக்குது. சரீர ஏற்கனவே சொன்னேன்னா இது சரீர போராட்டம் அல்ல. ஆண்டவர் யாரும் போராடி ஜெயிக்க முடியாதாக. உண்மையான அர்த்தம் என்னென்னா தேவனுடைய போராட்டம். அல்லேலூயா. தேவனுடைய போராடுதல், இப்படிலாம் அர்த்தத்தை அங்கே சொல்லலாம். ஆனால் இது ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா, இவன் யாக்கோபு ஒன்றுக்கும் லாயக்கில்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, சில பெரியவங்க சொல்லுவாங்க, இவன் ஒன்றுக்கும் லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, லாயக்கில்லை. ஆனால் தன்னுடைய ஆண்டுடைய முன்னால் போய் தன்னை எத்தனை ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தினால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த காரியத்தில் இருக்கட்டும், இது ஒன்று இருக்கட்டும். நம்ம ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி ஜெயிச்சான்? அழுது கெஞ்சினான். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். அழுது கெஞ்சினான் என்று பார்க்குறோம். நமக்கு நிறைய வேளையில் ஆண்டவர் நமக்கு செய்யும்படிக்கான எந்த நியாயமும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது. ஆண்டவர் ஒரு இறக்கம் வச்சு ஐயோ பாவம்னு சரி கூட நமக்கு எதுவும் கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவன் தூதனோட கூட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சி. இதாங்க அந்த போராட்டம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய காரியம் இருக்குது, பட் நமக்கு ஜெபத்துக்கு நேரம் வேணும். இந்த ஒரு உதாரணம் மட்டும் பார்த்தா போதும். அதே போல் இயேசு கிறிஸ்து கூட ராம் முழுவதும் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் அங்கு சபை ஆலயத்திலே அற்புதம் செய்தபடினாலே, அது ஓய்வு நாளாக இருந்த அப்படின்னாலே அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி அங்குள்ள மூப்பர்கள், பரிசேயர் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி மிகவும் கோபத்தோடு காத்து கொண்டிருந்த வேளையில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும்படியாக அவர் பிதாவிடம் அங்கு ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணார்னு பார்க்குறோம். வாசித்து முடிச்சிடலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11-13 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் ஒரே வசனம் மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் சரி 11-13. அந்நாட்களிலே 12 அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. எதுக்காக? தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு. ஒரு 12 சிஷ்யரில்
ஆண்டவர் தெரிவு செய்ய வேண்டும். அதற்கான ஒரு ஜெபத்திற்காக ஆண்டவர் இப்படி அவர் ஜெபித்தார். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷரை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது அங்கு ஆண்டவருக்கு வேறு 70 சிஷ்யர்கள் இருந்தாங்க. மொத்தம் 70 12 82 பேர் இருந்தாங்க. 82 பேரில் 12 பேரை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்படுத்தாங்க. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அவர் தன்னை இப்படி முழுமையாக ஒப்பு கொடுத்து போராடி ஜெபித்தாருன்னு நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் கூட தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படியாக தகுதியில்லாத நாம் அநேக வேளையிலே நம்ம தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, நம்மை குறித்தான எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டு அறிந்தவர் அவற்றை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி மனம் திரும்பி அறிக்கை செய்து ஆண்டு வேண்டுகோள் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டு நம்முடைய ஜெபங்களை கேட்பார். ஹல்லேலூயா. நமக்கு போராடி ஜெபிக்கிற அனுபவம் தேவை. என்னுடைய அனுபவம் இன்றைக்கி டைம் இல்லை, இன்னொரு நாள் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் தேவை, ஆவிக்குரிய அனுபவம் தேவை. இந்த அனுபவங்கள் இல்லாமல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். என்னதான் இருந்தாலும் ஆண்டுடைய நீதிக்கு கீழ்ப்படிந்தாலும் என் ஆண்டுடைய இரக்கம் வேணும், தயவு வேணும், காருண்யம் வேணும். ஆகவே நான் ஜெபம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, கருத்தோடு ஜெபம் பண்ணுவேன், ஊக்கமாக ஜெபம் பண்ணுவேன், போராடி ஜெபம் பண்ணுவேன். உழவு பண்ணிவிட்டு எங்கள் இருதயத்தில் சுத்தம் இல்லை அப்படின்னா சங்கீதம் 66:18 சொல்லுது, இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருந்தால் தேவனின் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு தினமும் வேதத்தை வாசித்து அவரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாக, தேடுகிற பிள்ளைகளாக, அதிகாலையிலே அவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் போராடி ஜெபிக்கிற சில அனுபவங்களை மிகுந்த குறைந்த நேரத்தில் பார்த்தோம். ஆனாலும் கூட தொடர்ந்து வீட்டுக்கு சென்று இந்த பகுதிகளை வாசித்து நாங்களும் ஆண்டவரை உணர்வடைந்து நாங்களும் கூட இன்னும் எந்த ஒரு காரியத்திற்கும் பெற்றுக்கொள்ள நிச்சயமாகவே உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பி, நீங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டதாப்பா அது பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி விரும்பி நாங்கள் வாஞ்சித்து எங்கள் குறைகளை தவறுகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையை பெறுவதற்காக அழுது கெஞ்சி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து போராடி ஜெபிக்கிற அனுபவங்களை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் நிச்சயமாகவே நீங்கள் தருவீங்க என்ற விசுவாசத்தோடு அந்த ஜெப முடிவிலே நாங்கள் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்லவும், உங்களுடைய இரக்கத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரை அறிவிங்க, வேதனையை அறிவிங்க, காத்து கொண்டிருக்கிற காரியங்களை அறிவிங்க. அது எல்லாவற்றையும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட வந்து அப்போ அறிக்கை செய்து தங்களை தாழ்த்தி தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு பாவ அறிக்கை செய்து நீ தான்ப்பா செய்யணும், நாங்கள் ஒன்றுக்கும் சரியில்லை, எங்கள்கிட்ட எந்த ஒரு சரியான காரியமும் இல்லை, நாங்கள் எதற்கும் பிரேரணமில்லாத ஆட்கள், ஆனாலும் உடைய கிருபை இருக்க வேண்டும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது உடைய பிள்ளைக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்து அதை அருளி செய்து உடைய நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளில் நேரம் குறையா இருக்குது. ஆகவே ஜெபிக்கிறவங்க கொஞ்சம் குறையா ஜெபம் பண்ணுங்க. கூட இந்த பாயிண்ட்டுக்கெலாம் ஜெபம் பண்ணணும். தனிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேரம் இல்லைன்னா வீட்டில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். புதன்கிழமை ஜெபத்தில் ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பதில் தருவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் என்றாலே முதல்ல ஆண்டுடைய சித்தத்துக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண படிக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு நிறைய தேவை இருக்குது, எனக்கு நிறைய, அதெல்லாம் அப்புறம். முதல்ல தேவ சித்தம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 படி அங்கே உலக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெறவும் அவங்க நம்ம ஜெபம் பண்ணணும். ஆகவே அந்த சத்தியத்தை அவங்க அறியணும்னா யாராவது போய் சொல்லணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி சாட்சியை கேட்டோம், போய் சொன்னாங்க, கேட்குறவங்க ஏற்றுக்கொண்டாங்க, ஆலயத்தில் வந்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி தான் இந்த ப்ராசஸ் தான் தொடர்ந்து நடக்கணும், உலகெங்கும் நடக்கணும். எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படலையோ அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படணும். ஹல்லேலூயா. ஆகவே இதற்கென்று நம்ம ஜெபம் பண்ணணும், நம்மளும் பிரயாசப்படணும். கடந்த புதிய இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எப்படி ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்ததே அவருக்கென்று ஒரு பரிசுத்த ஊழியம் செய்யும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பை பிறர்களுக்கு சொல்லும்படியாக. ஆகவே நான் பாஸ்டராக இருக்கணும், நான் சுவிசேஷகராக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. யார் யார் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டோமோ எல்லாரும் அந்த விசுவாசத்தை பிறருக்கு சொல்லணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது, வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் அவளுக்குள்ளே உண்டாகும்படி
நாம் இதை அவளுக்கு அறிவிக்கணும். ஆகவே குறிப்பாக உலகெங்கும் நடக்கிற ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எந்தெந்த இடங்களில் ஆண்டுடைய சிஷ்ய ஊழியம் இல்லையோ அங்கே ஆண்டவர் திறந்த வாசலை தரும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஊழியம் செய்கிறவர்களுக்கான எல்லா நெருக்கடிகள் நீங்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற யாவரும் ஊழியம் செய்கிறவர்கள் பக்கத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்படியாக அவங்களுக்காக நம்ம வாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், இனஜன பந்துக்கள், நம்முடைய சுற்றில் இருக்கவங்க எல்லாரும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் வழியை அறியணும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ இடத்துல ஆலயங்கள் இல்லை, சவுதி அரேபியாவில் இல்லை, நார்த் கொரியாவில் இல்லை. இப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டுடைய ஆலயம் திறக்கப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நமக்கு ஆண்டு புதிய ஆலயத்தை தந்தார், அது கட்டி முடிக்கப்பட வாக்கு தந்தார். அவனுக்கு ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றும்படியான காரியங்களை செய்யும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபை மக்கள் முழுவதும் இந்த இதை புரிந்து கொண்டு தங்களை அர்ப்பணிக்க, சமயம் கிடைத்தாலும் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் எப்படியாகிலும் ஆண்டவரை குறித்த வார்த்தையை சுவிசேஷமாய் நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவர் பலன் தரும்படி அவளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஜான் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. இப்பொழுதும் இந்த கொடுத்த ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறோம். ஆண்டவரே சப்பா, நீர் அறிந்திருக்கின்றீங்க. ஆண்டவரே சப்பா, எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் அறிவதற்கு முன்னமாகவே ஆனாலும் ஆண்டவரே சப்பா, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கும்போது அதிலிருந்து நல்ல பதிலை பெற்றுக்கொற நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே உலகமெங்கு நடக்கின்ற ஊழியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சப்பா, ஊழியங்களுக்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சப்பா கடிந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே சப்பா உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நிற்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே சப்பா உம்முடைய வேதாகமத்தை எடுத்து உமக்கு சாட்சிகளை செல்லுகின்ற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கின்ற ஊழியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சப்பா, காலை மாலை ஆராதனைகள், ஆண்டவரே புதன்கிழமை ஆராதனை, செவ்வாய்க்கிழமை நடக்கின்ற ஜூம் ஆராய்ச்சி, ஆண்டவரே சப்பா இன்னும் ஆண்டவரே வேதாகம கல்லூரிகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சிறுவர்கள் ஆண்டவரே சப்பா ஆராதனை ஒவ்வொன்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே உம்முடைய இருதயத்தின் ஆண்டவரே சப்பா விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக, பிறருக்கு நல்ல சாட்சிகளாக அநேகரை ஆண்டவரே சப்பா நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாக ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சப்பா வருகிற நாட்களிலும் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் இந்த இடத்திலே காலியாக இருக்கின்ற இடத்துல நிரப்ப நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, மேலும் எங்கள் ஆலய கட்டுமான பணிகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சப்பா, கடந்த வாரத்திலும் ஆண்டவரே சப்பா அந்த எர்த் பிரேக்கிங் செராமனி நடக்க கிருபை செய்தீங்க. அதற்காக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த சபையில் உள்ள பிள்ளைகள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், இந்த வேலைகள் எல்லாமே நீங்க தந்தவைகள் தான் ஆண்டவரே சப்பா. அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் அதற்கு இன்னும் உம்முடைய ஆலயத்தை கெட்ட அந்த ஆலயத்தில் வந்து அநேக ஆத்துமாக்கள் வந்து ஆண்டவரே சப்பா ரட்சிக்கப்படவும் அதற்காக நாங்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு மனதில் நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, அந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பொருள் தேவைகள் ஆண்டவரே கட்டுமான பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்தவித தடைகளும் இல்லாதபடிக்கு இயேசுதாமே ஆண்டவரே சப்பா நீர் தூதர்களை அனுப்பி அந்த இடத்துல பாதுகாப்புகளை கொடுத்து எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் நடத்த நீங்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசப்பா, இன்னும் ஆண்டவரே சப்பா இன்னும் எங்கள் குடும்பங்களை ரட்சிக்கப்படாது இருக்கின்ற ஜனங்களை ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்னும் உலகமெங்கு நடக்கின்ற ஊழியங்களை உடைய கரங்களில் ஒப்புக்கிறோம். குறிப்பாக பின்மாறி போன தேசங்கள் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே யூரோப் தேசங்கள், அமெரிக்கா, ஆண்டவரே சப்பா இன்னும் கனடா, இந்த தேசங்கள் எல்லாம் பின்மாறி போன ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஊழியக்காரர்களை அந்த இடங்களில் அனுப்பி நீர் ஆண்டவரே சப்பா ஆத்துமாதையும் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வேதாகம ஆண்டவரே சப்பா எந்தெந்த மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படவில்லை ஒவ்வொரு மொழிகளிலும் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட நீங்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவர் எங்கள் தாய் மொழியிலே உம்முடைய வேதாகமத்தின் மகத்துவங்களை அறிந்து அதிலே நாங்கள் கலிகூறது போல ஒவ்வொரு ஜனங்களும் கலிகூற கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இன்னும் எந்தெந்த இடங்களிலோ இப்படி நாங்கள் விடுதலையாக ஆராதிக்கின்றது போல ஆராதனை செய்ய தடையாக இருக்கின்றதோ எல்லா இடத்திலும் ஆலயங்களை கட்டி கொடுக்க கிருபை செய்யுங்க. குறிப்பாக சவுதி தேசம், தென்கொரியா ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு இடங்களிலும் ஆலயங்கள் கட்டி கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்க. சிறுபான்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற இடங்களிலும் அவர்களை எந்தவித தீங்கும் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஊழியக்காரர்களை நல்ல பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகபல ஜீவனை நீங்க கொடுங்க. ஆண்டவரே சப்பா நன்றியோடுமை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே சப்பா இன்னும் ஆண்டவரே எந்தெந்த இடங்களிலே குறிப்பாக எங்கள் தேசத்தின் எந்தெந்த ஆண்டவரே நார்த் இந்தியாவில் நடக்கின்ற பிரச்சனைகள் நீங்கள் அறியீங்க. ஈவன் ஆண்டவரே தமிழ்நாட்டிலே கூட இன்னும் நாங்கள் அநேக இடங்களிலே ஆண்டவரே சப்பா சுதந்திரத்தோடு ஊழியங்கள் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே சப்பா தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே எங்கள் சபை போதற்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. அப்பா நாங்கள் கேட்டவைகள் சுருக்கம் கேட்காதல் அநேகம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் ஸ்தோத்திரம். அடுத்த ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாய் நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாட்களில் வேலை இல்லாத காரியங்கள், சம்பளம் கிடைக்காத காரியங்கள், எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பேர், இன்னும் சொல்லாத நிறைய பேர் இருக்காங்க. கடந்த வருஷத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மேனேஜர் லெவலில் இருக்கிற 3 பேர் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற இந்த நெருக்கடிகள்லாம் மாறும்படியாக ஜெபம் பண்ணுவோம். அதே போல் நம்முடைய குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்தியாவில், இலங்கையில் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் இங்கிருந்து சென்றாலும் பல்வேறு தேசத்தில் இருக்கிற நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். உடைய பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுவோம். வயது காலத்தில் நல்ல சுகபல ஜீவன் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இங்கே இருக்கிறதுனால அவளை போய் அநேக காரியங்களை அவளுக்கு செய்ய முடியாது. கர்த்தர் தாமே துணையாக இருந்து அவளுக்கு உதவியான காரியங்களை செய்யும்படி, அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் படிக்கிற பிள்ளைகள் நன்கு இந்த உலக மாயிலை விழுந்து விடாதபடி தங்களை காத்துக்கொள்ளவும், நன்கு படிக்கிறதுக்கான ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும், அவள் படிக்கிற இடத்துல தங்களை காத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசுக்கு நல்ல சாட்சியுள்ள பிள்ளையாக மாறும்படியாகவும் அவளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களே ஆண்டவருடைய ஐசிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து பெரிய பதிலை, விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். இந்த காரியத்துக்காக அங்கே கை வைத்துறது யாருங்க? சிம்மியோண்ணா. ஓகே, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். வாயில திறந்து நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. நாங்கள் இங்கே ஜெபிக்கிற ஒவ்வொரு காத்து பத்து இருக்கிற நல்ல தேவன் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஸ்பா இங்கே வேலை இல்லாத ஒவ்வொரு சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோமாப்பா. ஆமாண்டவரே, இந்த தேசத்திலே வேலையின்மை அதிகமாக இருந்தாலும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் நீ செயல்படுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்பா யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காரோ அவள் வேலையை நீர் கிருபையாக தாரும் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த தேசத்திலே புதிய ப்ராஜெக்டுகளும் புதிய வேலைகள் நீர் ஏற்படுத்தும் ஆண்டவரே. அதில் நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இங்கு வந்து கூடி ஜெபிக்கவும் நீர் தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்பா இங்கு வருகிற ஒவ்வொரும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் இங்கு ஜெபித்த காரியங்கள் அனைத்தும் எங்களுக்கு பெற்றுக்கொண்டோம். இதனால் எங்கள் குடும்பமும் எங்களுடைய சபையினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்க நீர் கிருபை செய்யுமாப்பா. ஸ்பா அதே போல் ஆண்டவரே, யாரெல்லாம் நீண்ட நாட்கள் காத்திருக்க ஆண்டவரே, அவர்கள் நீர் கிருபையாக நோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் நீர் அன்பாய் அவர்கள் கேட்கிற காரியத்தை கிருபையாக இந்த வருஷத்திலே நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. ஸ்பா அதே போல் ஆண்டவரே, ஒன்று விசாக்காக காத்திருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்பா விசா சேஞ்சிங், அதே போல் விசா புதிய விசாக்காக காத்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோமாப்பா. அவர்கள் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த விசா ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் மாற்றும் ஆண்டவரே. நாட்டிலிருந்து இங்கே வர விருப்பம் இருக்கிற அனைவரும் வரவும், அவர்கள் நல்லபடி இங்கே உண்மை நோக்கி பார்க்கவும், ஒரு சபையாக கூடியிருக்கவும் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, ஒரு கம்பெனி சேஞ்சுக்காக காத்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் என்ஓசி கிடைத்து அந்த புதிய கம்பெனிக்கு சென்று அங்கே நல்லபடி ஒரு வேலை கிடைக்கும், அவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலையை நீர் தாரும் ஆண்டவரே. அந்த வேலையிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கத்தக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒன்றும் எங்கள் தேசத்தில் விட்டு வந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் நீர் ஆசீர்வாதியும் ஆண்டவரே. அவள் தேவையெல்லாம் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் இங்கேருந்து நல்ல செய்தி போகவும், அங்கேருந்து நல்ல செய்தி கடந்து வரவும் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவர் படிக்கிற ஒவ்வொரு சபை பிள்ளைகளாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ஸ்டடி நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அந்த ஸ்டடியில் இருக்கிற எல்லா காரியத்திலும் நல்லபடி அவர்கள் மார்க் எடுக்கவும், ஃப்யூச்சரில் அவங்க நல்லபடி எந்த சப்ஜெக்ட் அவர்களுக்கு எடுக்க வேண்டுமோ அதை நீர் அவர்களுக்கு வலியுறுத்தி தரும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, இந்த போதைப் பொருட்காய் அடிமையாக இருக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோமாப்பா. அந்த போதையான பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகவும், நீர் அந்த போதையை அவர்கள் தொடாதபடி உம்முடைய வார்த்தை அவர்கள் இருதயத்தை செல்லவும் கிருபை தாருமாப்பா. அதனால் நடக்கிற எல்லா பாவத்தையும் நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. அந்த தேசத்திலே எந்த தேசத்திலும் போதை என்கிற ஒரு அடிமைத்தனம் இல்லாதபடி நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாமே செவிக்கும் நல்ல பிதா. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது ஜீவாபதர் ஜெபம் பண்ணுங்க. கடைசி ஜெபத்துக்கு விசேஷமாய் நம்முடைய இந்தியா இலங்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நம்ம ஜெபம் பண்ண கடனாளிகள். அமெரிக்காவில் ட்ரம்ப் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. நம்ம ஜெபம் பண்ணோம் கடந்த நாட்களிலே. அவர் தான் இந்த இப்போ இருக்கிற உலகத்தில் அவர் ஒருத்தர் தான் வசனத்தை ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு ஆளுகை சீராக இருக்கிறாரு. ஆண்டவருடைய ஞானம் அவருக்கு பலமாக இருக்க ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அவங்க மறுபடியும் அந்த யுத்தத்தை ஓய்வு பண்ணினார். ஆண்டவர் ஸ்தோத்திரம், காத்து கொண்டார். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும்,
அவளுக்கு எதிராக போராடுகிற மற்ற மத குழுக்கள் அவர்களும் ஆண்டவரை மெய்தெய்வமாய் கண்டுகொள்ளவும் அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்தியா இலங்கையில் இருக்கிற எல்லா விக்கிரக வணக்கத்தையும் விட்டு ஜனங்கள் ஆண்டவரை மெய் தெய்வத்தை திரும்பி பார்க்கும்படியாக, குறிப்பாக இலங்கையில் உள்ள மந்திரவாதிகளை நம்புகிற பில்லி சூனியத்தில் அகப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்களை ஆண்டு விடுவிக்கும்படியாக அதற்காக சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. மகா கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்த உமது பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்திய தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே நன்மை நிறைவாய் ஆண்டவரே கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் உள்ள ஊழிய காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வரப்போகிற அந்தகாரத்திற்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இருண்ட மலைகளிலே எங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்பாகவும் ஆண்டவரே வெளிச்சத்திற்கு மூடி மறைக்கக்கூடிய அந்தகார காரியங்களுக்கு கர்த்தாவே விளக்கும்படியாகவும் எங்கள் இருதயத்திலே ஆண்டவரில் மேட்டிமை, பெருமை, அகந்தை எல்லாவற்றையும் நீக்கி அதற்கு முன்பாக தேவனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டது போல எங்கள் சொந்த தேசங்களிலே உள்ள அநேக ஆத்துமாக்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே அதற்கு நீ அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இலங்கை தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாந்திரிகத்திலும் பொல்லாத ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகளிலும் தங்களை ஆட்படுத்தி கொண்டு தங்களை ஈடுபடுத்தி கொண்டு மெய்யான தேவனை மறந்து வாழக்கூடிய அந்த நாட்டின் குடிகளுக்காய் ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமது திறப்பிலே நின்று ஆண்டவரே சபையாராய் நாங்கள் கேட்கிறோம், முழுமையாக நீ இந்த தேசத்தை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் விக்கிரக தோப்புகளாய் இருக்கக்கூடிய இந்திய தேசமும் ஸ்ரீலங்கா தேசமும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படியாய் வழிவாசல்களை நீ திறக்கும்படியாய் ஊழியங்களிலே ஒரு பெரிதான எழுப்புதலை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே மத்திய கிழக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேற்கத்திய நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அமெரிக்க தேசத்திலே தேவனே உமது மகனை ஆண்டவரே ஆட்சியாளராய் நீ அமர்த்தினபடியாக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசம் மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்திலே எங்கெல்லாம் நிலப்பரப்புகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆளுமையும் உண்டாகிறதோ, அவைகள் எல்லாம் தேவனே நீதி செய்யக்கூடிய மக்களை தேவனே ஆட்சியாளர்களாய் நீ அமர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு பிரசங்கத்துக்கு ஆண்டவரே உமது ஊழியங்களுக்கு வழிவாசலை திறக்கக்கூடிய ஊழியங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை நீ ஏற்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்படியே கூட ஆண்டவரே 7 கண்டங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 7 கண்டத்திலும் ஆண்டவரே அப்பா வாழக்கூடிய இந்த பூமியின் குடிகள் யாவரும் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளும்படியாய், மெய்யான தேவனை அல்லாமல் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்பதை எங்கள் இருதயத்திலே நிலைநிறுத்தும்படியான வழிவாசலை நீ திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமது சொந்த ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாதபடிக்கு, ஆண்டவரே உம்மை தெரிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அந்த இருளான அந்த மனதின் எல்லா நினைவுகளையும் தேவனை நீர் அப்புறப்படுத்தும்படியாய் மெய்யான தேவனை தொழுது கொள்வதற்கான வழிவாசலை திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே யுத்தங்களை ஓயை செய்தவர் நீர். ஆண்டவரே அப்பா, அந்த சமாதானம் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா, யுத்தங்களுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய ஆதி கருப்பொருளை தேவனே உணர்ந்து அதை அவர்கள் சரி செய்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதற்கான கர்த்தாவே வழிவாசலை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையாவை உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனை வேளையில் அன்றையமை நோக்கி பார்க்க தந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் சொன் மலவாளன் அவர்கள் எழுதியிருக்கிற குறிப்புகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம். தந்தையோடைய நினைவு நாளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்கப்பா. நீங்கள் இந்த 20 ஆண்டுகள் அவர்களை ஆண்டவரை பாதுகாத்து வந்த கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எப்படியாக கர்த்தர் ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்துறீங்க என்று சொல்லி நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்தோத்திரங்களெல்லாம் நீங்கள் ஏறெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் எப்படி கடப்போம் என்று கடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரம தகப்பன், நீர் நாயகராக தகப்பனாக தாயாக இருந்து அவர்களை காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிதான் சகோதரன் மகேந்திரன் எழுதின குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்கள் கர்த்தாவே அவருக்கு வர இருக்கிறதான
அந்த சம்பள பாக்கி எல்லாம் கிடைக்கவும், லீவு கிடைக்கவும், ஊருக்கு சென்று வரும், கடன் பிரச்சனைகள் தீரவும் நாங்கள் மன பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க மகனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பணமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கிடைக்கவும், லீவு கிடைக்கும், சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாட்டுக்கு சென்று வர தேவரே கிருபை செய்யுங்க. மனைவி பவித்ராவுக்கும் மகளுக்கும் ஆண்டவரே இருக்கிறதான அந்த தோல் வியாதியிலிருந்து பூரண விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கொடுத்தப்பா நீங்க பிள்ளை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கண்ணீரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் துடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு காத்திருக்கிற காரியங்களில் என்ன செய்வோம் என்று தெரியாத நிலைமைகள் அங்கே உட்கார்ந்து அழுது ஜோமணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற வருகின்ற நாட்களில் ஆண்டவரை நீங்கள் அவர்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்த முடியும். சமூகத்தில் வந்து சாட்சியாக சொல்லி முடியும் நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிற இயேசு கிறிஸ்து நிமித்தமே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டாங்க. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சலபங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் அன்பும் நம் அனைவரோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து வாழ்கிற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென்.